வெல்கமிங் த நியூ மெம்பர்ஸ். யாரெல்லாம் புதுசா கீ சிஸ்டம்ல வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு ஆக்சுவலி இது ஒரு செஷனா முடிச்சிடலாமா இல்லைன்னா 2வது செஷன் பண்ணலாமான்றது நான் எடுத்துக்கிற டைம் பார்த்துட்டு நம்ம டிசிஷன் பண்ணுவோம். அண்ட் நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா லெட் பீப்புள் இன்னும் கொஞ்சம் ஜாயின் ஆகட்டுமே தான். ஏன்னா 72 பீப்புள் தான் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி வீக் டேஸ்ல வந்து 120 130 பீப்புள் வராங்க. பட் சண்டே எஸ்பெஷலி சண்டேஸ் பீப்புள் வந்து கொஞ்சம் கம்மியா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நினைக்கிறேன் சலீம் சார் வந்து எனக்கு சண்டே ஸ்கெட்யூலே போடல. என்ன இந்த ஆகஸ்ட்ல வந்து எனக்கு சண்டேவே போடலன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது. பட் இன்னைக்கு கட்டாயமா சண்டே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. நான் வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் சப்ஜெக்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆட் ஆன் இன்னொரு சப்ஜெக்டும் இருக்கு. அது நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுறதும் இல்லைன்னா இங்க யாராவது அச்சீவர்ஸ் இருந்தா த ஜெனுவனா யாராவது நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றவங்கள பேச வச்சுட்டு தென் வில் க்ளோஸ் த செஷன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் நான் வந்து straight away I'll go to the session. Okay, again, welcome to Key System. 10 commandments. What is commandments? என்னன்னா கட்டளை. கட்டளை மீன்ஸ் ஒரு ஒரு இது ஒரு விஷயத்த பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். ஒரு மூவி வந்தது, ஒரு பழைய மூவி ஞாபகம் இருக்கு, ஆண்டவன் கட்டளை ஒரு மூவி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு 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 கமாண்ட்மெண்ட்ஸ் தான். அது என்னன்னா சில விஷயங்கள் இது பண்ணணும் அப்படின்னா அது பண்ணணும். காலையில எழுந்திரிச்சா சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணணும்னு பிரஷ் பண்ணிதான் ஆகணும். வண்டி ஓட்டணும்னா முதல்ல எல்எல்ஆர் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெகுலர் லைசன்ஸ் இருக்கணும். திஸ் அண்ட் ஆல் த ரூல்ஸ், கட்டளை. வேற அது நம்ம மாத்த முடியாது. we cannot change. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மாத்த முடியாது. சோ அந்த மாதிரிதான் இந்த கிசான் ப்ரோல இது ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இந்த ப்ரோல நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்ப நான் இப்படி பண்றேன், அவர் இப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு நம்மளா வந்து புதுசா இனோவேட் பண்ண தேவையில்ல. இங்க இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சீனியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அவங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் பிரகாரமா தான் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே அந்த பாதையில அவங்க போயிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 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 காட்டுல போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரூட் தெரியாது, எப்படி போகணும் எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. பட் நம்ம ஜாகிரதையா கவனிச்சோம்னா ஏதாவது ஒரு ஒரு இடத்துல சில ஃபுட் ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியும். யாரோ அந்த அப்படி பார்த்தா அந்த பாதையில யாரோ போயிருக்காங்க. அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி போனாலே நம்ம நம்ம ஒருவேளை மிஸ் ஆனாலும் அந்த அந்த காட்டுல இருந்து வெளில வந்துடலாம். நம்ம மிஸ் ஆயிட்டோம், நமக்கு ரூட் தெரியல. ஸோ சிமிலர் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் பிகினிங்ல இருந்து வந்தவங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 60 இயர்ஸ். இது இப்ப சொல்றது இல்ல, ஒரு 60 வருஷமா சிலது மாத்த முடியாது, அதே மாதிரி தான். ஸோ இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்றது, இந்த 10 கட்டளை என்னன்றது நம்ம கிசான் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது கிசான் ப்ரோக்கு மட்டும் கிடையாது, எனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இது இருந்தாதான் பண்ண முடியும். நேம் லிஸ்ட் இருந்தாதான் இந்த பிசினஸ் பண்ண முடியும். போன்ல லிஸ்ட் இருக்குங்க. இப்ப எல்லாம் நம்ம ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டோம். ஸ்மார்ட் போன் கையில வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா லிஸ்ட் தான் போன்ல இருக்கேன். நம்ம எப்ப நமக்கு தோணுதோ அப்போ ஓகே அவருக்கு போன் பண்ணலாம். ஏதோ ஒரு போன் பண்றதுக்காக யாருக்கோ ஒரு போன் எடுப்போம். அந்த நேரத்துல ஒருத்தரோட நேம் பார்ப்போம், அவங்களுக்கு நம்ம போன் பண்ணிடுவோம். இதே விஷயம் எத்தனை இடத்துல நம்ம நேம் லிஸ்ட் போடுறோம் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றோம், பர்த்டேக்கு இன்வைட் பண்றோம், இல்ல நம்ம வீட்டுல ஏதோ தவறா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, உடனே யாருக்கும் இன்ஃபார்ம் பண்றதுக்காக ஐயோ இவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம நம்ம என்ன பண்றோம், ஒரு லிஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஈவன் மார்க்கெட்டுக்கு போகும்போது கூட ஒரு காய்கறி என்னென்ன வாங்கணும், இல்ல ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனா வீட்டுக்கு என்னென்ன தேவைன்றது ஒரு லிஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? அப்படி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாமலேயே வந்து நம்ம வெளியில போறோமா?
இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கும் சம்டைம் ஒரு லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். வீட்ல ஒரு ஃபங்ஷன் வருது. என்னென்ன பண்ணணும் அதுக்கு ஒரு நம்ம லிஸ்ட் பண்ணிக்குவோம். முதல்ல வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணணுமா? இல்லன்னா இது பண்ணணுமா? இல்லன்னா வீட்ல என்னென்ன சரி இது எல்லாத்துக்கும் அந்த வேலையெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுறோம் இல்லையா? எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிசினஸ். எப்படி நம்ம இந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ் ஆக போறோம்? நம்ம லைஃப் அதுக்காக நம்ம இன்வைட் பண்றவங்களோட நேம் லிஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலன்னா, உண்மையிலே அது தப்பு தானே! ஏன்னா, கல்யாணத்துக்கே எடுத்துக்கோங்களேன். நேம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அதுல? செக்ரிகேட் பண்ணுவோம். என்னன்னு? ஃபிரெண்ட்ஸ் தனியா, அப்புறம் சொந்தக்காரங்க தனியா, அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ அவங்கள தனியா, அவங்கள எல்லாம் எப்படி கூப்பிடுவோம் போய் நம்ம பாருங்க. ஃபோன் எடுத்து, வாங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க" அப்படி நம்ம கூப்பிடுவோம். சில பேருக்கு தட்டுல எல்லாத்தையும் வச்சு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரையும் போய், அவங்கள மீட் பண்ணி, அவங்கள நம்ம இன்வைட் பண்ணுவோம். கரெக்ட்டா இல்லைங்களா? அப்போ அந்த மாரி இன்வைட் பண்றவங்க யாரு? தனியா ஒரு நேம் லிஸ்ட் இருக்கும் இல்லையா? ஃபிரெண்ட்ஸ் யாரு? உங்களுக்கு WhatsAppல அனுப்புன போறோம். இப்ப எல்லாம் WhatsApp ரொம்ப ஸ்டைல் ஆயி போச்சு. பரவால்ல, டைம் இல்ல. ரொம்ப ஃபோன் பண்ணிட்டியும் சொல்லிடுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, "சார் தப்பா நினைக்காதீங்க. WhatsAppல மட்டும் நாங்க அனுப்பிச்சிடுறோம். ஆ நாங்க லொகேஷனும் அனுப்புறோம். வாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியல." ஸோ இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன வி ஹேவ் டூ அக்செப்ட் த டெக்னாலஜி. ஸோ அதுவே பொண்ணு வீட்டுக்காரங்களோ, இல்லன்னா சொந்தக்காரங்களோ, ஒரு தாய் மாமாவோ WhatsAppல அனுப்பிச்சுட்டு அவர இன்வைட் பண்ண முடியும்? இல்ல. பட் இந்த பிசினஸ்க்கு நம்ம யார் யார் பார்க்கணும்? யாருக்கு இது நேரா போய் சொல்லணும்? யாருக்கு அது அப்படின்னு ஒரு நேம் லிஸ்ட் நம்ம பண்ணிக்கணும். அந்த நேம் லிஸ்ட்ட நம்ம பிரிச்சுட்டு யாருக்கு இந்த பிசினஸ் சொல்லணும் இம்மீடியட்டா அப்படின்ற ஒரு நேம் லிஸ்ட் நமக்கு இருக்கணும். அப்போ மொபைல்லயே நேம் லிஸ்ட் இருக்குன்னா, நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷன் பண்ணலன்னு அர்த்தம். நீ 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 நீங்க அது ஒரு இதுவே இல்ல. பட் அதுவே நம்ம பண்ற பிசினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னா நம்ம நேம் லிஸ்ட் பண்ணுவோம். இங்க நேம் லிஸ்ட் ஏன் நெறைய இல்லன்னா காரணம் அதுக்கு, நம்ம ஒரு கம்பெனி பண்ணா தானே 10 கம்பெனி. அதுல இவன கூப்பிடலாம், இதுல இவங்கள கூப்பிடலாம், அதுல அவங்கள கூப்பிடலாம். அது அந்த லிஸ்ட் மொபைல்லயே இருக்கிறதுனால நம்ம நேம் லிஸ்ட் இப்ப பிரிப்பேர் பண்றது இல்ல. அந்த காலம் போயிருச்சுங்க. பீப்பிள் ரொம்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இப்ப கூப்பிடுற எல்லாத்துக்கும் போகல. அவங்களும் திங்க் பண்றாங்க. எது பண்ணலாம்? ஒரு அழகா ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணலாமா? இல்லன்னா ஒரு சிஸ்டம் இருக்கிற இடத்துல பண்ணலாமா? தெரியாதவங்க பண்றாங்க. இல்லை இன்னும் அவங்களுக்கு மாற மாட்டாங்க பாருங்க சில பேரு. அவங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் அந்த பெர்சன்டேஜும் இப்ப கம்மி ஆயிக்கிட்டு தான் வருது. ஸோ வி ஹேவ் டூ பிரிப்பேர் த நேம் லிஸ்ட். நேம் லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணி யார் யார் முக்கியமா இருக்காங்களோ அவங்கள இம்மீடியட்டா அவங்கள போய் பார்க்கறது, நேரா சந்திச்சு பிளான் சொல்றது, இல்ல கரெக்ட்டா இன்வைட் பண்ணி சொல்றது, இல்லன்னா ஒரு WhatsAppல ஒரு அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு, அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஏத்த மாதிரி, நீங்க மறுபடியும் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பார்க்கறது, இது எல்லாத்துக்கும் ஒரு நேம் லிஸ்ட் இருந்தா தாங்க நடக்கும். இது ஒரு கட்டளை. இது ஒரு கமாண்ட். நேம் லிஸ்ட் இல்லாம இந்த வியாபாரம் பண்ண முடியாது. 2வது அழகா பார்க்கலாம். பிசினஸ் கிட். நம்ம கோடி கோடியா இங்க பேசப் போறோம். டெய்லி $10 வருது. டெய்லி $100 வருது. நம்ம காட்டுறோம். ஆனா, நம்ம எப்படி இருக்கோம்? பழைய ஸ்டைல்லயே இருக்கோம். நம்ம கிட்ட ஒரு சேஞ்ச் கிடையாது. ஒரு பழைய ரப்பர் செருப்போ, இல்லன்னா அந்த பழைய ஒரு ஒரு ஸ்மெல் வர்ற ஒரு 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 துணியோ, இல்ல இந்த மாரி போட்டுக்கிட்டு நம்ம இந்த பிசினஸ்க்கு பண்ணோம்னா, அது அது பெருசா உங்களுக்கு அந்த டீல் குளோஸ் ஆகாது. நம்மளோட சேஞ்ச் தான் மக்கள் பார்ப்பாங்க. உடனே இப்ப நமக்கு கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்க்குள்ள நம்ம வந்துட்டோம். கிசான் ப்ரோல நம்ம எப்படி இருக்கணும்னா, கிசான் எப்படி ஒரு ப்ரோவோ, நம்மளும் ஒரு ப்ரோவா இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். அப்படி ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைரி மெயின்டெயின் பண்ணணும். ஒரு பேனா நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு பிரசன்டேஷனுக்கு போறோம்னா, எதிர்ல இருக்கிறவங்க கிட்ட பேனா இருக்கான்னு கேட்கக்கூடாது. நம்ம ப்ராஸ்பெக்ட் கிட்டயே கேட்பாங்க சில பேர், "சார் பேனா வச்சிருக்கீங்களா?" எவ்வளவு அசிங்கம் அது. ஒரு டைரியில டைரி ஓப்பன் பண்ணும்போது, அதுல அவர் பேர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. "பாருங்க சார், காலையில உங்கள மீட் பண்ண வந்தா, உங்க நேம் தான் சார் நான் போட்டு." அப்போ அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம குடுக்குறோம்ன்றதும் பார்ப்பாங்க.
ஏதோ சும்மா போன்ல இருந்து எடுத்து ஏதோ கூப்பிட்டுட்டு அங்க வாங்க, இங்க வரீங்களா, அங்க வரீங்களான்னு கூப்பிட்டுட்டு ஒரு ஒரு சும்மா பேனா இல்ல பேப்பர் இல்ல அங்க இருக்கிற டிஷ்யூல ஒரு பிரசன்டேஷன் குடுத்துட்டு வந்துட்டான்னா, எவ்வளவு கமிட்டட் பிசினஸ் பண்றோம்னு ஆப்போசிட் பெர்சன் நம்மள பார்க்க மாட்டாங்க. ஒரு அப்பாயின்ட்மென்ட்ன்னா எப்படி இருக்கணும்? நம்ம வந்தாலே அவங்களுக்கு பிடிக்கணும் நம்ம உட்கார்ந்தாலே. அந்த மாரி ஒரு ஒரு பெர்ஃப்யூம் இருக்கணும். நம்ம பாடில இருந்து ஒரு ஸ்மெல் சூப்பரா வந்துகிட்டு இருக்கணும். எங்கெங்கேயோ ஓடி ஓடி வந்து அப்படி வேர்வை கொத்திக்கிட்டு வந்துட்டு ஏன்னா அவர் வந்துட்டு உட்கார்ந்து இருப்பாரு. இவரு நேரத்த ஃபாலோ பண்ண மாட்டாரு. போயிட்டு உட்கார்ந்து அவங்க முன்னாடி கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு தொடச்சுக்கிட்டு, சார் 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 லேட் ஆயிடுச்சு சார். பஸ் புடிச்சு இப்படி இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸே கிடையாதுங்க. இந்த பிசினஸ் ப்ரொஃபஷனலா பண்ணணுமா? ப்ரொஃபஷனலா நேம் லிஸ்ட் பண்ணணும். ப்ரொஃபஷனலா பீப்பிள் இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணி நம்ம அழகா ஒரு 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 பிசினஸ் கிட் நம்ம கேரி பண்ணணும். எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அவன் முன்னாடி கட 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 அது ஒரு சவுண்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐய்யய்யோ! பக்கத்து டேபிள்ல உட்காருவேன். நான் நான் பிரசன்டேஷன் குடுக்கும்போது, வருவாங்க ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஒரு மஞ்ச கவர்ல ஒரு பிளாஸ்டிக் இதுல போட்டுட்டு அதுலருந்து அ எடுத்து பிசினஸ். இதெல்லாம் கிடையாதுங்க. இந்த பிசினஸ் ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணணும். ஏன்னா இதுவும் பிசினஸ். பீப்பிள் இது பிசினஸா நினைக்கல. இது ஏதோ ஆளு பிடிக்கிற வியாபாரமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் நமக்கு இல்ல. வி ஆர் கிசான் ப்ரோ. வி ஆர் ப்ரோ. வி ஆர் புரொஃபஷனல்ஸ். அதுக்காக என்ன பண்ணோம்? அழகா ஒரு டைரி, ஒரு பேனா, நமக்குன்னு ஒரு கிட்டு இருக்கிற ட்ரெஸ்லயே இன்னைக்கு போய் வந்து நீங்க போயிட்டு போத்தீஸ்ல போயிட்டு பட்டு சேலை எடுக்க சொல்லல. இல்லன்னா வேற எங்கேயோ போய் லைஃப் ஸ்டைல்ல போய் இமிடியேட்டா பிராண்டட் வாங்க சொல்லல. இருக்கிறதுல ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு ஒரு ட்ரெஸ். இருக்கிறதுலே ஒரு அழகா நம்ம போயிட்டு அவங்கள பார்க்கும்போது நம்மள பார்த்தா ஒரு இம்ப்ரஷன் வரணும். ஓகே. இவரு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு. அந்த மாரி ஒரு அழகா ஒரு பிசினஸ் கிட்டோட தான் இந்த வியாபாரம் பண்ணணும். ஆளு பாதி, ஆடை பாதின்னுவாங்க. அந்த மாரி நம்மள பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். எவ்வளவு ப்ரொஃபஷனலா இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு கமிட்டடா இருக்கோம். ஓகே. எவ்வளவு டெடிகேஷனா பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றது நம்மள பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுவும் கீ சிஸ்டம்ல எல்லாருக்கும் ஒரு டைரி இருக்கு. லைக் கீ ஃபவுண்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் எல்லாருமே. போம்போது உங்க டைரியும் கூட வச்சுக்கோங்க. சம்டைம் அப்படியே பார்க்கும்போது, ஓ! கீ சிஸ்டம். ஓ! இவ்வளவு சிஸ்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க பேர் வேற இருக்கா டைரில? எப்படி இருக்கும்? ஆப்போசிட் பெர்சனுக்கு நம்ம எவ்வளவு கமிட்டட் பெர்சன். முடிஞ்சா எல்லாருக்கும் கார்டு கூட போட்டு குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன் சீனியர்ஸ்க்கு. கீ சிஸ்டம்ல இருந்து. உங்களோட கார்டு கேரி பண்ணுங்க. உங்க கார்டு தான் பேசும். நம்ம ஏன் கார்டு கேரி பண்றது இல்லன்னா, எந்த கம்பெனில நம்ம இருப்போம் நமக்கு தெரியாது. கார்டு எங்க போடுறோம்? இந்த கல்ச்சர் விட்டுட்டு எப்போ எத்தனோ நாள் ஆயிப்போச்சு வெளியில போய். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு சின்ன சின்ன ஒரு எலக்ட்ரிஷியன்ல இருந்து ஒரு பிளம்பர்ல இருந்து கார்டு வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் பிசினஸ் பண்ண போறோம். ஒரு கார்டு வந்து நம்ம கேரி பண்ண எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னைக்கிட்ட யாருக்கு கார்டு இல்லையோ, அவங்க வந்து தனியா இல்லைக்கு நம்ம ஜோஸ் சார் கிட்ட பேசுவோம். சிஸ்டம்ல இருந்து ஏதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ஜெனரலா ஒரு கார்டு ஏதாவது ரெடி பண்ணுவோமா? நம்மளன்றது கேட்டுட்டு, தென் வில் கேரி எ பிசினஸ் கிட் வித் அ கார்ட் ப்ரொஃபஷனலா. அதனால வந்து ஜோஸ் சார் வந்து ஒரு சூட் வாங்கி குடுங்க, ட்ரெஸ் வாங்கி குடுங்கன்னு கேட்டுறாதீங்க சிஸ்டத்த. நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளவு அழகா நீங்க இருக்கணும்ன்றது நீங்க பிரிப்பேர் ஆயிக்கோங்க. இருக்கிறதுலயே ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பேக் கையில வச்சுக்கிட்டு, அதுல ஒரு டைரி, யாரையாவது மீட் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம ஒரு பிசினஸ் கிட்டோட இருந்தோம்னா, நம்ம பிசினஸ் வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? நம்பர் 2. நம்பர் 3 இந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும் நான் கண்டுபிடிச்சதுல கிசான் ப்ரோ பொறுத்தவரைக்கும் கான்டாக்ட் யுவர் டைரக்ட்ஸ் வித்தின் எ வீக். ஏன்னா இந்த பிசினஸ் பறக்குது. ரொம்ப ஸ்பீடா இருக்கு. எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ எல்லாரையும் நீங்க ரெகுலரா பேசுறவங்க. ஓகேவா? 1 மாசமா, 6 மாசமா பேசாதவங்க கிட்ட உடனே போயிட்டு அப்படி இப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, ஓ! இவன் மறுபடியும் எதுல வந்து மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. நம்மள கொண்டு வந்து அதுல மாட்டி விடுறதுக்கு பார்க்குறாங்க. அப்படின்னு நெனச்சுக்கோங்க. அப்படி இல்ல. உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கான்டாக்ட் யுவர் டைரக்ட்ஸ். நீங்க யார் யார எல்லாம் டைரக்ட்டா கொண்டு வரணும்னு ஒரு ஐடியால இருக்கீங்களோ, அவங்கள வித்தின் 1 வாரத்துக்குள்ள சைன் அப் யுவர் மேக்ஸிமம் டைரக்ட்ஸ் 1 வாரத்துக்குள்ள சைன் அப் பண்ணிடுங்க. 1 வீக். அதுக்கு மேல டிலே பண்ண வேண்டாம். 1 வாரத்துல நீங்க 10 டைரக்ட் பண்றீங்களா? 5 பண்றீங்களா? டைரக்ட்டா உங்களால உங்க கெப்பாசிட்டி என்ன? 30 பண்றீங்களா? 40 பண்றீங்களா? இந்த டைரக்ட்ஸ் எல்லாத்தையும் எவ்வளவு குயிக்கா முடிக்கிறோமோ, அவ்வளவு குயிக்கா இத முடிச்சிடணும். ஏன்னா, இன்னும் 1 மந்த் பேபி. 1 மந்த் கூட இல்ல.
இந்த 4ஆம் தேதி வரணும். இன்னைக்கு 2ஆம் தேதி. ஏன் 4ஆம் தேதின்றோம்னா 4ஆம் தேதி தான் டிப்ளை பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. 5ஆம் தேதியில இருந்து தான் என்ட்ரிஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர்ஸ் என்ட்ரி 9 ஃபவுண்டர்ஸ் ஒரே வாட்டி தான் என்ட்ரி போட்டிருக்கோம். இந்த இந்த ப்ராஜெக்ட்ல 4ஆம் தேதி நைட்டு தான் வந்து இது டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்படிதான் எனக்கு எங்ககிட்ட ஜோசப் சொல்லியிருந்தாங்க. ஸோ கான்டாக்ட் யுவர் டைரக்ட்ஸ் வித் இன் எ வீக் அண்ட் ஐடென்டிஃபை யுவர் பவர் லெக்ஸ். இதுல வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் யார் பவர் லெக். மினிமம் 2 பவர் லெக் கேரி பண்ணணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னு இப்பதானே வந்தோம் எல்லாருமே. ஒரு பவர் லெக் கால்குலேட் பண்றாங்க நம்ம ரேங்க்குக்கு. மத்தது எல்லாத்தையும் அதர் லெக்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றாங்க நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் $3,000 ஃப்ரம் த பவர் லெக், $3,000 ஃப்ரம் த அதர் லெக். நமக்கு என்ன கொடுக்குறாங்க? $150 கொடுத்து ரேங்க் 1 அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நம்ம வரோம். ஸோ இந்த இடத்துல எது பவர் லெக் ஆகும், எது வீக்கர் லெக் ஆகும்ன்றது நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு 2 இன்வெஸ்டர் வருவாங்க. ஒரு 6,000, 7,000, 10,000 பிசினஸ் நடந்திருக்கும். அதுவே இம்மீடியட்டா நம்ம பவர் லெக் அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் அப்ப அதர் லெக்ல வரும். பட் திடீர்னு இந்த பக்கம் வந்து இன்னொரு லைன் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். அப்ப அதர் லைன் வந்து நமக்கு வீக்கர் லைனா எடுத்துக்குவாங்க. எது அதிகமா பிசினஸ் நடந்திருக்கோ அது பவர் லெக்கா எடுத்துக்குவாங்க. அதுக்காக என்ன பண்ணணும்னா, இங்க பிகினிங்ல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்? இந்த இந்த சீக்ரெட் வந்து எனக்கு ஆர்.ஆர். ரவி சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் அதை நான் இங்க ரிவீல் பண்றேன். 2 பவர் லெக் வந்து ஆல்வேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, டெஃபினட்டா ஏதாவது ஒரு 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 லெக் இப்படி வீக்கர் ஆகலாம், பவர் லெக் வீக்கர் ஆகலாம், வீக்கர் லெக் பவர் ஆகலாம். அதனால செலக்ட் 2 பவர் லெக்ஸ். ஏதோ என் கீழ ஒரு டீம் செட் ஆயி போச்சு. அதனால அது அது போய்க்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில பேர் அங்க கான்சன்ட்ரேஷனும் பண்ண மாட்டாங்க. அங்க ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்? அங்க கீழ கீழ யாரோ ஒரு பொட்டன்ஷியல் பீப்பிள் வந்திருப்பாங்க. நம்ம கண்டுக்க மாட்டோம். எதுக்கு கண்டுக்க மாட்டோம்? அது பவர் லெக் தானே அப்படின்னு நமக்கு. பட் திடீர்னு இந்த பக்கம் இன்னொரு பவர் லெக் வந்தாச்சு. பெருசா யாரோ வந்தாங்க. உங்களுக்கே தெரியல. உங்க அன்கண்ட்ரோல். எங்கேயோ இன்னொரு லெக் வந்து பயங்கர பவரா பத்திக்கிச்சு. ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போயாச்சு. அப்ப இது என்ன ஆகும்? நமக்கு வீக்கர் லெக்கா மாறிடும். அப்ப போய் அங்க ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்னா, அவங்கள நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஓ! இவரு இப்போ வந்து வராருன்னா, இவருக்கு இது வீக்கர் ஆயிருக்குமோ? இவருக்கு நம்மளோட பிசினஸ் தேவைப்படும் போல இருக்கே. அதுக்காக தான் எது பவர் லெக், வீக்கர் லெக்ல வந்தது எல்லா பீப்பிளும் நம்ம பீப்பிளுங்க. எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த கிசான் ப்ரோ இருக்கு. அதனால இன்வெஸ்டர் சின்ன ஒரு 10,000 போட்டு வாங்கிக்கிறாங்களா? அவங்களுக்கு அது வரைக்கும் போறோம்னா, அவங்களுக்கு என்ன சர்வீஸ் குடுக்கணுமோ, அது அது வரைக்கும் அவங்களுக்கு சர்வீஸ் குடுக்கணும். அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணி, நம்ம நம்ம டைரக்ட்ஸ் அப்படியே போகும். பட் பிசினஸா எடுத்துக்கிட்டு பண்றவங்களுக்கு மட்டும் இனிஷியலா நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, டெஃபினட்டா ஒரு 2 பவர் லெக்ஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அந்த 2 யாருன்றது இன்னைக்கே டிசைட் பண்ணிப்போம். எனக்கு பிகினிங்லயே எனக்கு இது நான் எகைன் சொல்றேன். ரவி சார் எனக்கு சொல்லியிருக்காரு. சார் இந்த ப்ராஜெக்ட் இப்படிதான் சார் ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு 2 பவர் லெக் நம்ம மெயின்டெயின் பண்ணாதான் அது கரெக்ட்டா கொண்டு போ முடியும் சார். ஸோ எல்லாருமே நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சீரியஸ் பிளேயர்ஸ் சிஸ்டம்லயே வந்து மார்னிங் ஒருத்தர் ஜூம் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எவ்வளவு ஒரு கமிட்டட் பர்சன்ன்றது நமக்கு தெரியும். ஸோ கான்டாக்ட் யுவர் டைரக்ட்ஸ் வித்தின் எ வீக் அண்ட் சைன் அப் யுவர் மேக்ஸிமம் டைரக்ட்ஸ் வந்து சைன் அப் பண்ணிடுங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே. இல்லைன்னா நம்ம பண்ணலன்னா, நம்ம இவங்க லிஸ்ட்ல இல்லைன்னா, அவங்க இன்னொருத்தரோட லிஸ்ட்ல இருப்பாங்க. அவங்க சைன் அப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல வந்து நம்ம பிசினஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூம் ஆயிடுச்சு பிசினஸ். த ஃபோர்த் ஒன் இனிஷியலி மினிமம் 4 டைரக்ட் பிரசன்டேஷன்ஸ் ஆவது நம்ம கொடுக்கணும். 4 பிரசன்டேஷன் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு டைரக்ட் சைன் அப் ஆவது நம்ம ஒரு நாளுக்கு பண்ணணும். இனிஷியலி லேட்டர் இது குறைச்சிக்கலாம். லேட்டர் கம்பெனி என்ன கேக்குறாங்க 3 மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு டைரக்ட் கொடுத்தா போறோம். அதாவது 90 டேஸ்க்கு ஒரு டைரக்ட் கொடுத்தா போறோம்ன்றது ஒரு ரூல் இருக்கு. அது அப்புறமா பண்ணிக்கலாம். பட் இனிஷியலி நம்ம டீம் ஸ்பீடா பில்ட் பண்ணணும்னா மினிமம் ஒரு 4 பிரசன்டேஷனாவது கொடுத்தாதான் ஒரு சைன் அப் ஆவது நடக்கும். ஒருத்தருக்கே சைன் அப் பிரசன்டேஷன் கொடுத்து அந்த ஒரு சைன் அப்பும் இன்னைக்கே நடக்கணும்னு எதிர்பார்க்காதுங்க. அது நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாளுக்கு 4 இல்ல 5 இல்ல 10 இல்ல டைரக்ட் பிரசன்டேஷன்ஸ் நான் சொல்றது
உங்க டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி டீம்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றது வேற. திஸ் இஸ் யுவர் பர்சனல் கமிட்மெண்ட். நம்மளோட பர்சனல் கமிட்மெண்ட் என்ன இருக்கணும்னா 4 டைரக்ட் பிரசன்டேஷன்ஸ் இருக்கணும். ஒரு நாளுக்கு ஒரு சைன் அப் ஆவது பண்ணணும் இனிஷியலி. அண்ட் 5வது டீம் மீட்டிங்ஸ். மினிமம் ஒரு டீம் மீட்டிங் நேர சந்திச்சியோ இல்லைன்னா ஜூம்லாவது ஒரு டீம் மீட்டிங் இப்ப நம்ம பண்ணிதான் ஆகணும். ஒருத்தர் வந்தாலும் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாலும் அவங்களோட நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். நேரா சந்திச்சு பேசினா வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஓகே. வேற ஊர்ல இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜூம் கால் இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் காலாவது நம்ம அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்தவங்களை விட்டுட்டு மத்தவங்கள நியூ டைரக்ட்ஸ்க்காக பார்க்க கூடாது. இப்ப நான் என்னோட டைரக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், வந்த டைரக்ட்ஸ்ல இன்னும் ஓகே யாரு ஆக்டிவா இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்த பணத்தை பார்த்துட்டு மறுபடியும் யாரு ஆக்டிவ் ஆவாங்க, ஏன்னா அதுல மீட்டர் தான் ஓடுதே. அதனால அது அவங்களை தூங்க விடாது. டெஃபினட்டா ஒரு நாள் ஒரு $10 $15 வந்ததுக்கு அப்புறமாவது நான் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு அவங்க கேட்பாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி வெயிட் பண்றவங்கள வெயிட் பண்ண வைப்போம். பட் யாரு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள ஆக்டிவ் பண்ணி தினம் தினம் பேசிக்கிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம பேசினாதான் இங்க இந்த பிசினஸ் நடக்கும். அதனால இட் இஸ் எ ரூல், இட் இஸ் எ கட்டளை, இட் இஸ் எ கமாண்ட். வி ஹாவ் டு டூ டீம் மீட்டிங். ஒரு டீம் மீட்டிங்னா எவ்வளவோ டீம் மீட்டிங்ஸ் இருக்கும். ஒன் டீம் மீட்டிங் இம்பார்ட்டன்ட் மேஜரான டீமுக்கு ஒரு டீம் மீட்டிங் ஒரு டே. இந்த டீம் மீட்டிங் அப்புறம் இன்னொரு குரூப்புக்கு இன்னொரு டீம் மீட்டிங், இன்னொரு குரூப் ஒரு டீம் மீட்டிங். அந்த மாதிரி நம்ம டீம் மீட்டிங்ஸ் வந்து குவிக்கா இப்ப பண்ணக்கூடிய டைம். சோ 5வது பாயிண்ட் என்னன்னா டீம் மீட்டிங்ஸ். மினிமம் 1 டீம் மீட் எ டே இப்போ இருந்தாதான். சோ நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் கிசான் ப்ரோவோட ஒரு குவிக் பிசினஸ் எடுக்கிறதுக்காக கொடுக்குற கமெண்ட்ஸ் இது எல்லாமே. ஓகேங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க இருப்பீங்க நான் நினைக்கிறேன். 6வது ப்ரமோட் ரேங்க் இன்கம். ரேங்க் இன்கம் ப்ரமோட் பண்ணணுங்க, கட்டாயமா ப்ரமோட் பண்ணணும். எதுக்காகனா ஒரு 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 நபர் 3 ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த சிஸ்டத்தை விட்டு அவர் வெளில போக மாட்டார். அவர் இங்க ஸ்டிக் ஆயிடுவார். அவருக்கு அடுத்தடுத்த எப்படி லெவல் போகணும்ன்ற லெவலுக்கு வந்து அவருக்கு வந்து கீ சிஸ்டம் த்ரூ கீ சிஸ்டம் அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் நடந்துடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம டீம்ல ரேங்க் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும்ன்றது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க ரேங்க் வச்சுதான் நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் வரும். ரேங்க் வச்சுதான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நான் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டேன். அப்ப நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் அதிகமாகும். பிளஸ் அவங்களுக்கு காட்டும் போது பாருங்க நான் 3000 நான் பிசினஸ் முடிச்சிட்டேன். ஸோ டுடே ஐ காட் $150. $150 சும்மா இல்லைங்க, மோர் தென் 15,000 rupees 1 month. சில பேருக்கு அது ஒரு சம்பளத்தை விட அதிகமான பணம். அவ்வளவு கம்மி சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க இன்னும். ஸோ அதுக்காக எவ்வளவு குவிக்கா நம்ம ரேங்க் அச்சீவ் பண்ணாதான் மத்தவங்களுக்கு ரேங்க் அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதியும் இருக்கும். அதனால ஹவு குவிக், எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ரேங்க் இன்கம் ரீச் ஆகுறோமோ அவ்வளவு ஃபாஸ்டா ரேங்க் இன்கம் ரீச் ஆயிடணும். பிளஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். யூ ஹேவ் டு ப்ரமோட் த ரேங்க் இன்கம் அச்சீவ் பண்ணுங்க. டீம்ல வந்து அங்கதான் புஷ் பண்ணோம். இன்னும் எவ்வளவு இருக்கு. அப்பதான் நம்ம வந்து அவங்களோட குயிக்கா ஒர்க் பண்றதுக்கும் நமக்கு இதாகும். ஒருவேளை அவருக்கு யாரோ ஒரு இன்வெஸ்டர் வரலாம். இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு டீம் வந்து 4-5 பேர் கொஞ்சம் குயிக்கா ஒர்க் பண்ணிட்டாங்க. ஒரு 5,000 6,000 ஆயிடுச்சு ஒரு சைடு. பட் ஒரு சைடு வந்து ஒரு 1,200 தான் இருக்கு. இன்னொரு 1,800 வந்தாருன்னா அவரு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணுவாரு. அப்ப அந்த 1,800 பிசினஸ் கொண்டு வரதுக்கு அவரு கூட நம்ம ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணோம்னா ஈஸியா அவர் ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணுவோம்னா அவரோட கான்பிடன்ஸ் லெவல் மாறிடும். அவரோட அந்த $150 அவருக்கு எவ்வளவோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துரும். தென் இமீடியட்டா அவர் நம்ம கூட ஸ்டிக் இருந்துடுவாரு, நம்ம சிஸ்டம்ல இருந்துடுவாரு. வேற எது வரட்டும், இன்னொரு ஏதோ ஒரு கம்பெனி அனுப்பினாலும் சட்டை கூட பண்ண மாட்டாரு. நான் ரேங்க் 1, ஓகே அடுத்து ரேங்க் 2 எப்படி முடிக்கணும் அந்த மொமெண்டம் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் we have to complete our rank and we have to promote the rank income quicker. இது வந்து 6th step. The 7th,
ரிவ்யூ த டீம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வீக்லி டீம் என்ன பண்றாங்க, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்றதுக்கு இருக்காங்க, யாரெல்லாம் செகண்ட் ரேங்க், யார் தேர்ட் ரேங்க், யார் ஃபோர்த் ரேங்க், யார் ஃபிஃப்த் ரேங்க், இப்படின்றது. ஒருவேளை நம்ம செகண்ட் ரேங்க்ல இருக்கலாம், பட் நம்ம டீம்ல ஃபோர்த் ரேங்க் முடிக்கிறவங்களும் வருவாங்க. ஒரு பவர் இருந்து அந்த சைடு. அப்படி நம்ம யாரெல்லாம் இருக்காங்க அவங்களோட, சார் நீங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு $300 பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரேங்க்கு வந்துருவீங்க. ஒருவேளை அவங்க பாத்துக்கல. அப்படி நம்ம டீமோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த பிகினிங்ல இருந்து நமக்கு யாரு வராங்க ஒரு லிஸ்ட் நான் பண்ணிக்கணும். நம்ம தான் ஒரு 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 ட்ரீ போட்டுக்கணும். ட்ரீ போட்டுக்கிட்டு அவங்களுக்கு இல்ல எவ்வளவு பிசினஸ் நடந்ததுன்னு ஆரம்பத்துல இருந்து ஒரு இது நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஐதர் எக்ஸலா இல்லைன்னா வந்து ஒரு பேப்பர்லாவது இவங்க கீழ ஒண்ணு நடந்தது. இன்னும் நடந்தா இவர் எப்படி? அப்படின்னு இனிஷியலா ஒரு 4, 5 லீடர்ஸ்க்கு வந்து நம்ம அந்த அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்க டீம்ல என்ன நடக்குதுன்ட்டு. அது விட்டுட்டு நம்ம மோஸ்ட்லி எங்க ஓடுறோம் தெரியுமா? நம்மளோட பிராண்டிங்காக ஓடுறோம். நான் அது முடிச்சுட்டேன், நான் இது முடிச்சுட்டேன், நான் அது முடிச்சிடணும். அடுத்த டீம் கண்டுக்காம இங்க ஜெயிக்க முடியாதுங்க. இங்க மோர் தேன் பிராண்டிங், டீம் பாண்டிங் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டீமோட ஒரு பாண்டிங்கோட இந்த பிசினஸ் பண்ணா உங்க டீம் எப்பவுமே உங்க டீம் உங்க கூட இருப்பாங்க. எங்க லீடர் நாங்க அவரை விட்டுட்டு நான் போக மாட்டோம். இல்லைன்னு நம்மளை பத்தி தப்பு தப்பா அவர் பாருங்க, அவர் எனக்கு இது பண்ணல, எனக்கு அது பண்ணல, இந்த இது புலம்பல் எப்பவுமே இருக்கும். இது இது மாத்த முடியாது, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக நம்மளோட பிராண்டிங் நான் முடிச்சுட்டேன், நான் 5 ஸ்டார் முடிச்சுட்டேன், நான் இந்த ரேங்க் முடிச்சுட்டேன் அப்படின்னோட நம்ம டீம்ல எத்தனை பேரு முடிக்க வச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம்ன்றதுதான் அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த ரிவ்யூ பார்க்கணும். இந்த டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வீக்லி ஒரு வாட்டி என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் 7th ஒன் அண்ட் 8th ஒன். என்டர் இன்டு தி அப்ளைன் இன்கம் ஜோன். அப்ளைன் இன்கம் இதனால வந்து எல்லா டவுன்லைன் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, நம்ம நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து நம்ம அப்ளைன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்றது இன்னைக்கு மாத்திட்டு அப்ளைன் மேல ஏறி ஓகே நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகுற மாதிரி ஒரு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் கிசானோட மேஜிக் இன்கம். எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, சம்டைம் சார் அப்ளைன் இன்கம்க்கு நம்ம ஏன் ஃபாஸ்டா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்ளைன் இன்கம்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்றவரு அவரு டீம்ல வந்து சிவகாசியில இருந்து மாரீஸ்வரன் சார்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நிறைய பேர் வந்து இந்த 2500 டைரக்ட் அண்ட் 5 டைரக்ட்ஸ் முடிச்சு அப்ளைன் இன்கம்க்கு எல்லாரையும் எலிஜிபிள் பண்ண வைக்கிறாருன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாழ்த்துக்கள் மாரீஸ்வரன் சார். ஏன்னா அப்ளைன் இன்கம்க்கு வந்து நம்ம ஏன் பண்ணணும்னா, இனிஷியலி அப்ளைன் இன்கம்க்கு இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா $100 $200 தான் வரும். பட் ஈவன் மை செல்ஃப் இன்னும் நான் அப்ளைன் இன்கம்க்கு நான் எலிஜிபிள் ஆகல. பட் டெஃபினட்டா இந்த இந்த வீக்ல வந்து நான் வந்து அப்ளைன் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆயிடுவேன். ஓகே தட் இஸ் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகே வாட் எவர் இட் ஏன் எதுக்காகன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த அப்ளைன் இன்கம்ன்றது எதுக்காகனா அப்ளைன் இன்கம் பண்ணும்போது நமக்கு தான் லாபம் அதிகங்க. $200 போட்டு நம்ம ஒரு 4% எடுத்துக்கிறது ஒரு 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 $2500 4% ஹவு குவிக்கா வந்து டே எப்படி இருந்தாலும் ஓடுங்க. $100 இருந்தாலும் அந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்சிடும். நம்ம $200 அங்க இருந்தாலும் அந்த 24 ஹவர்ஸ் தான். அந்த டேஸ் நம்ம திருப்பி கொண்டு வர முடியாது. அதுவே நம்மளது ஒரு $2500 இருந்தா அந்த டேல வந்து எவ்வளவோ அதிகமான பணம் நமக்கு ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹவு குவிக் நம்ம வந்து அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அகைன் 5 டைரக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அப்போ அப்ளைன் இன்கம் எனக்கு குட்டி குட்டியா வரட்டும் தப்பில்லை. $1 வரட்டும். ஒருவேளை அப்ளைன் இன்கம் $2 வரட்டும் ஒரு நாளுக்கு. பட் அப்ளைனும் என்ன ஆகும்னா ஒரு 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 காலகட்டத்துல என்ன பண்ண முடியும்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் அவங்களோட பிசினஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அவங்களோட இது கம்ப்ளீட் ஆயிடும். அவங்களோட டியூரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஏன்னா இங்க 0.5 இருக்கு, 0.6 இருக்கு. அந்த மாதிரி டியூரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அவங்க மேல டாப் அப் பண்ணி தான் ஆகணும். அவங்களும் நாளைக்கு அவங்களோட அப்ளைன் இன்கம்க்கு போய் தான் ஆகணும். இப்போ இன்னும் நிறைய அப்ளைன் இன்கம்ஸ்க்கு போகலைன்னா, வி ஆர் ஜஸ்ட் பிகினிங். இது ஒரு பிகினிங். நாட் ஈவன் 1 மந்த் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணல. பட் ஃபியூச்சர்ல பாருங்க, இன்னொரு 1 ஆர் 2 மந்த்ல பாருங்க, எவ்வளவு பேருக்கு அப்ளைன் இன்கம் அப்படியே கொட்டும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியலி வந்தவங்க எல்லாருமே கூட ஆல்மோஸ்ட்
அது $1 வருதோ, $2 வருதோ, இப்போதைக்கு $5 வருதோ, இப்போதைக்கு $10 வருதோ, பட் தட் இஸ் ஹியூஜ் இன்கம் ஒரு டைம்ல. இது எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ளைன் இன்கம் ஜோனுக்கு போகணும்ட்டு டெஃபினட்டா மிகப்பெரிய பணம் நம்ம காட்டலாம். அந்த வந்தவங்களுக்கும் இமிடியட்டா ஒரு அப்ளைன் இன்கம் ஜோனுக்கு அவங்களை கொண்டு போகணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதுவே வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். பாருங்க, நான் முடிச்சிட்டேன், நான் அப்ளைன் இன்கம் வாங்கிட்டு இருக்கேன், நீங்களும் என் இன்கம் வாங்கணுமா, என் மேல இருக்கிற ஒரு இன்கம் வாங்கணும், அங்க இருக்கிறவங்க இன்கம், நீங்க இது முடிச்சிருங்க. அப்ப நமக்கும் பிசினஸ் குயிக்கா நடக்கும். சோ எல்லாருக்குமே பணம் ஃபாஸ்டா வரும். சோ அந்த மாதிரி 8வது என்ன பண்ணோம்னா, அப்ளைன் இன்கம் ஜோனுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம போறோம்ன்றத செக் பண்ணிக்கணும். அண்ட் த 9th திங் இஸ் பிளக் இன்டு த கீ சிஸ்டம். நிறைய மக்கள் நம்ம பண்றதே இன்னைக்கு, யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல் பீப்புள், யாரெல்லாம் இங்க ஸ்டிக் ஆன் ஆயிருக்காங்களோ இந்த பிசினஸ்லன்னா, யாரெல்லாம் கீ சிஸ்டம்ல இருக்காங்களோ அவங்கதான் இங்க என்ன என்ன பண்றாங்கன்னா கண்டினியூ பண்றாங்க. அட்லீஸ்ட் சம்பாதிச்சிருக்காங்களோ இல்லையோ, பட் தே ஆர் இன் த சிஸ்டம். ஏன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கும். எதுக்காகன்னா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஓகே, எனக்கு ஒருத்தர் வரல, நாளைக்கு யாரோ ஒருத்தர் பாத்தீங்க, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லீடர், மிகப்பெரிய ஏதோ ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாங்க 2 நாளுமே நானும் சீனிவாசன் சார் ஒருத்தர் கிட்ட பேசுறேன், ஐ திங்க் நேத்து பேசும்போது அவரு அவரு சொல்லாம சில சில விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ற கம்பெனி சரியில்லைன்னு அவருக்கு தெரிய வருது. ஒரு 5, 6, 7, 8 வருஷத்து கம்பெனி சரியில்லைன்னு அவருக்கு தெரிய வருது. ஆனா அவரால அது ஒத்துக்க முடியாது. ஆனா வந்து உள்ளுக்குள்ள அது சரியில்லைன்ற ஒரு ஃபீல் நாங்க அப்சர்வ் பண்ணிட்டோம். அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அவரை எப்படி அப்ரோச் பண்ணணும், எகைன் அவருக்கு எந்த வகையில அப்ரோச் பண்ணணும்ன்றது நமக்கு நமக்கு தெரியுது. சோ இன்னைக்கு இந்த கீ சிஸ்டம்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிசினஸ் வராம இருக்கலாம். இதுக்கு நீங்க வந்து நம்ம சக்சஸ் பெருசா பார்க்காம இருந்திருக்கலாம். பட் சிஸ்டம்ல இருந்தானா டெஃபினட்டா ஒரு நாள் நம்ம சக்சஸ் பார்ப்போம். இன்னைக்கு சிஸ்டம்ல நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு விஷயம் என்ன பண்றோம்னா, மோர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். நம்ம கீழ இருக்கிறவங்கள நம்ம வந்து அவ்வளோ நம்ம தான் வரோம் தவிர, கீழ இருக்கிறவங்களுக்கு இதோட எஜுகேஷன் பத்தி நம்ம சொல்ல மாட்றோம். இப்போ எனி அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இதெல்லாம் எங்கெங்க சொல்லிக் கொடுப்பாங்க? நம்ம எந்த பிசினஸ்ல இருக்கோம், அந்த பிசினஸ் தான். இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்காருன்னா, அவருக்கு என்ன தேவை மெயினா? அவர்கிட்ட ஒரு டெஸ்டர் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 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 மெக்கானிக் இருக்காருன்னா, அவர்கிட்ட ஒரு ஒரு ஸ்பேனர் இருக்கணும். சோ, அந்த மாரி அவங்கவங்க டூல்ஸ் அவங்க கிட்ட இருந்தா தான் அந்த இது பண்ண முடியும். கீ சிஸ்டம் இஸ் எ டூல். உங்களுக்கு எல்லா டூல்ஸும் குடுக்கும். எஜுகேஷன் டூல். அதுக்காக கீ சிஸ்டம்ல எத்தன பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ, மோர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், மோர் சக்சஸ். அது மறந்துறாதீங்க. வரும்போது அவங்க வராங்க, ஒரு ஒரு இன்வெஸ்டரா வராங்களோ, ஆனா அந்த இன்வெஸ்டர் கூட நாளைக்கு ஒரு நல்ல ஒரு லீடரா மாறலாம். இப்பத்துக்கு நான் வந்து ஒரு 1 லேக் போட்டு நான் பார்க்கிறேன்றவங்க 4 பேரு அவங்க வந்து ரெஃபர் பண்ற ஒரு பெர்சனா மாறலாம். அவங்க எப்ப மாறுவாங்க? அட்லீஸ்ட் ஒரு ஒரு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்தாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவரு வந்து சார் ஒரே வாட்டி அவர்கிட்ட டிக்கெட்டே வாங்கல எப்படிங்க லாட்டரி எடுக்க முடியும்? டிக்கெட் வாங்குனா தானே லாட்டரி வரும். அப்ப சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணல. அவரு பார்க்க வைக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அது மூலமா தான் இங்க வரணும். அப்ப அவர வாங்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவரு பார்த்துட்டாரு. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் வரலாம். ஓ! இவ்வளவு பேர் இருக்காங்க. ஓ! இவ்வளவு அ போர்ட்ஃபோலியோஸ் இருக்காங்க. இவ்வளவு அச்சீவர்ஸ் இருக்காங்களா? இவ்வளவு ஒரு நல்ல சிஸ்டமா? அப்ப என்ன ஆகும்னா, ஓகே இவங்களோட நம்ம இன்னைக்கு ரிட்டயர்ட் ஆன சில பீப்பிள்க்கு வந்து லைஃப்ல என்ன பண்ணணும்? வீட்லயே உட்கார்ந்து காலத்த ஓட்டணுமா? ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸோட சீட்டாடுறதுக்கும், இந்த பார்ட்டீஸ்க்கும் அப்படி இப்படி ஒரு ரீக்ரியேஷனுக்காக ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிற ரீக்ரியேஷன் மோர் தென் மனி வேற என்னங்க நம்மள மோட்டிவேட் பண்ணும்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாரி காலையில ஒரு சந்திச்சு பேசிக்கிறதோ, இல்ல நம்ம ஒரு மீட்டிங்ஸ்ல நம்ம மீட் பண்றதோ, பெரிய பெரிய ஈவென்ட்ஸ்ல நம்ம மீட் பண்றதோ, நமக்கு டைம் இருக்கு. அடிஷனலா வேற வேற ஏதாவது நம்ம மைண்ட்ல ஓகே ஒரு ஒரு கெட்ட எண்ணமோ, இல்லன்னா வந்து ஒரு நேரத்த இல்லாம வந்து இருக்கிற நேரத்த எப்படி நம்ம டைம் பாஸ் பண்ணணுமோ அந்த பிரச்சனை நமக்கு இருக்கு. இல்ல. வெரி ஹாப்பி பீப்பிள் நம்ம. எதுக்காக? நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கே நமக்கு டைம் இல்ல. டைம் இல்லன்னா ஃபேமிலிக்கு டைம் இருக்கு. ஜாலியா வேற ஏதோ அதர் திங்ஸ் நம்ம பேச தேவையில்ல. தேவையில்லாத பாலிடிக்ஸ் தேவையில்லாத எல்லாம் பேச தேவையில்ல. நம்ம பிசினஸ் பத்தி பேசலாம். அப்படி பேசணும்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு பிளக் இன் ஆயிருக்கணும். அது மாரி ஒரு கீ சிஸ்டம்ல பிளக் இன் ஆயிருக்கோம்னா, டெஃபினட்டா நம்மளோட பிசினஸ் வந்து நிறைய நடக்கும். அண்ட் லாஸ்ட் ப்ரமோட் WhatsApp மெசேஜஸ், Zoom மீட்டிங்ஸ்
அண்ட் ஆல் ஈவெண்ட்ஸ். நிறைய மக்கள் பண்ற வேலை என்ன தெரியுங்களா? ஒரு மெசேஜும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வருதா பார்த்துடுவாங்க, வந்த ஜூம்ல வருவாங்க. அது நம்ம டீமுக்கு ப்ரமோட் பண்ணணும், அதை பத்தி பேசணும். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சார் டெக்னிக்கலா பத்தி சொல்ல போறாரு, அதனால வாங்க. இன்னைக்கு இந்த இப்படி நல்லா இருக்கும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நேத்து ஒரு 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 மேடம்னு சொல்றாங்க. ஷீ இஸ் நாட் ஈவன் 20 இயர்ஸ் ஐ திங்க். ஸோ ஒரு 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 டாக்டர் மாதிரி ஒரு 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 சின்ன பொண்ணு அவங்க. அவங்க வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நேத்து பிரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஃப்ரம் மார்த்தாண்டம், ஸ்ரீனிவாசன் சார் டீம், செந்தில் சார் டீம்ல. ஸோ யங்ஸ்டர்ஸ் வராங்க. யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வராங்க. ப்ரமோட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் நம்ம யாருக்கு நம்ம அனுப்பணும். ஜூம் மீட்டிங்ஸ் அனுப்புனா யார் பிரசன்டேஷன் வந்து அவங்கள அட்ராக்ட் ஆகலாம். நம்ம ப்ரமோட் பண்ணணும்ல. நம்ம ப்ரமோட் நமக்கு வந்த நம்ம மொபைல்லயே நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளே அட்டென்ட் பண்ண எப்படி? நம்ம 4 பேருக்கு ப்ரமோட் பண்ணணும்ல. அப்படி ப்ரமோட் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஈவினிங் ஜூம் மீட்டிங்ல வந்து 100 பீப்பிள் தான் இருப்பாங்க. அங்க ஒரு 500 பீப்பிள் இருக்கணும் மினிமம். அதுக்கு கெப்பாசிட்டிக்கான ஜூம் நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. கீ சிஸ்டம் இஸ் ரெடி டு சப்போர்ட் எவ்ரிஒன். பட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம ஈவினிங் நம்ம ஜூம்ல உட்கார்ந்து அவ்வளவு காசுங்க. இன்னைக்குல இருந்து எல்லாருமே அது பிராக்டிஸ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். பிராக்டிஸ் பண்ணுவேன். என்னோட பர்சன் மினிமம் ஒரு 5 பீப்புளாவது ஜூம்ல இருக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம நினைச்சிட்டோம்னா 500 பேர் வந்துருவாங்க. ஐ வில் பிராக்டிஸ் தட். டெஃபினட்டா ஐ எம் ப்ராமிசிங். மினிமம் 5 பீப்புள் என்னோட டீம் இருக்கணும். அதாவது நம்மளோட காமன் ஜூம்ல அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ப்ரமோட் ஆல் ஈவெண்ட்ஸ், ஆல் மீட்டிங்ஸ் இருக்கட்டும், ரூம் கவுன்சிலிங். இன்னைக்கு ரவி சார் தும்கூர்ல இருக்காரு, ஒரு ரூம் கவுன்சிலிங்ல இருக்காரு. லாஸ்ட் வீக் நானும் அவரும் பெங்களூர்ல இருந்தோம். இந்த மாதிரி அந்த டைம்ல இருக்கிறது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஹால் மீட்டிங்ஸ் எங்கேயோ நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு போயிடணும். நான் லாஸ்ட் டைம் தான் வாணியம்பாடி நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இல்ல எல்லா மீட்டிங்கும் போயிருக்காங்க. நான் 2, 3 பீப்புள் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் லாங் தமிழ்நாடு இன்னும் நான் அவ்வளவு டிராவல் பண்ணல. பட் ஈவன் தோ வேறெவர் மீட்டிங்ஸ் இருக்கு, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், ப்ரமோட் பண்ணணும், நம்ம டீம் அங்க கொண்டு வரணும். சைன் அப் பண்ணவங்களை அங்க இன்வைட் பண்ணா அப்பதான் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஒரு ஈவெண்ட் பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வரும். இந்த மாதிரி நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சா இன்னைக்கு மீட்டிங், உடனே ப்ரமோட் பண்ணுங்க டீமுக்கு. இல்லைன்னா புது பர்சனுக்கு அட்லீஸ்ட் இவங்க என்னமோ பண்றாங்களா, இன்னும் பிசினஸ்ல வரல, அவங்களுக்கும் சம்டைம் அனுப்பலாம். டெய்லி இல்ல, டெய்லி அனுப்புனா இவருக்கு வேற வேலை இல்ல போல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ எப்போ அது ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டி அப்படியே அனுப்பினா இவர் இன்னும் இதே பிசினஸ்ல இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல. நம்ம எந்த பிசினஸ்ல இருக்கோம்னு மக்களுக்கே தெரிய மாட்டுது. ஏன்னா அவ்வளவு கான்செப்ட் வச்சு சுத்திட்டோம். அப்ப எதனா என்ன ஆகும்? இவரு இன்னும் இங்கேயே இருக்காரா? ரிச் க்ரோல் இன்னும் இருக்காரு அவரு. சோ இப்படி எல்லாம் நம்மள அடையாளத்தை நம்ம தாங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? நான் இன்னும் ரிச் க்ரௌட்ல தான் இருக்கேன். ரிச் க்ரௌட்ல இன்னும் பெட்டரா இருக்கேன். கிசான்ல இன்னும் ஒரு பெட்டரா இருக்கேன்றது நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? நமக்கு அப்பப்போ வராத இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங் மெசேஜ் அனுப்பணும். ஈவென்ட்ல ஏதோ நடந்தது, அங்க ஒரு பிக்சர், ஒரு நல்ல பிக்சர், ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பிக்சர் அவங்களுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி நம்ம கிட்ட வருது, நம்ம பார்த்தது நம்ம கிட்ட வச்சுக்கிறது இல்ல. we have to promote it. அப்பதான் வராதவங்களுக்கும் மறுபடியும் எங்கேயாவது நல்லா பண்றியாப்பா, இன்னும் அதேல தான் இருக்கியா, ஓகே ஓகே நல்லா பண்ற போல இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சுட்ட இப்போ, ஓகே 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 அப்படின்னு அப்போ வந்து நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபாலோ அப். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த 10 திங்ஸ் குவிக்கா அண்ட் வாட் எவர் இதுல வந்து ஒரு லேட்டஸ்டா இருக்கோ அது குவிக்கா நம்ம ஃபாலோ பண்ணா இது பண்ணிடலாம். கிசான் ப்ரோ தேங்க்யூ. 7:20 இன்னைக்கு எனக்கு இன்னும் டைம் இருக்கு, 8 o'clock வரைக்கும் எனக்கு. ஸோ அதனால இந்த செகண்ட் பிரசன்டேஷன் ஆல்சோ நான் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். டெஃபினட்டா 1 minute. ஓகே, அகைன் வெல்கம் பேக் கீ சிஸ்டம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சம் க்ளோசிங் டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நம்ம க்ளோசிங் ஆனா நம்ம என்ன பண்ணோம்? நேம் லிஸ்ட் போட்டோம், அவங்களை இன்வைட் பண்ணோம், பிரசன்டேஷன் கொடுத்துட்டோம், இல்ல பிரசன்டேஷன் அப்பதான் கொடுத்தோம், ஆனா அந்த டீல் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. சம்டைம் ஃபாலோ பண்ணும்போது எகெயின் அவங்களுக்கு எப்படி க்ளோஸ் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியாது.
சோ அந்த மாதிரி சில க்ளோசிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. we have to categorize the people. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கஸ்டமர் தான். ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஒரு கோவிந்தசாமி, ஒரு ராமசாமி, ஒரு குப்புசாமி, ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும். ஆனா அவர் நம்ம ப்ராஸ்பெக்ட். ஓகேங்களா? நம்ம சொந்தக்காரங்க நம்ம ப்ராஸ்பெக்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ராஸ்பெக்ட். நம்ம வெல் விஷர் நம்ம ப்ராஸ்பெக்ட். நம்ம கூட யார் கிளாஸ்மேட் நம்ம ப்ராஸ்பெக்ட். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்ம ப்ராஸ்பெக்ட். உலகத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு. ஆனா அவங்க வந்து நம்மளோட கஸ்டமர், நம்மளோட ப்ராஸ்பெக்ட். இப்போ இது கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள கிட்ட நம்ம எப்படி எப்படி பேசுறோம்ன்றதுதான் நம்ம பாத்துக்கணும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசணும், ஒரு ரிலேட்டிவ்க்கு இந்த பிசினஸ் சொல்லும் போது எப்படி பேசணும், ஒரு வெல்விஷர் கிட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி சில பீப்புள் கிட்ட பேசும்போது நம்ம சில சில விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணும், எப்படி நம்ம அந்த க்ளோசிங் யூஸ் பண்ணிக்கணும்ன்றது நாம தான் ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம மாறணும். ஒருத்தருக்கு என்ன சொல்லணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எது சொன்னா அவங்களுக்கு பிடிக்கும், ஒரு 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 வயசானவங்களுக்கு எது சொன்னா உங்களுக்கு, வயசானவங்களை நீங்க பேக் தூக்கிக்கிட்டு நீங்க பிரசன்டேஷனுக்கு வர ஆரம்பிப்பாங்க இல்ல. அவங்களுக்கு என்ன சொல்லணும், நீங்க உங்க பேர பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது இது வாங்கி வச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு பிக்ஸட் டெபாசிட்டோட இதோட மதிப்பு அதிகமாகுங்க. அப்ப அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி we have to categorize the people. யாருக்கிட்ட பேச போறோம், யாருக்கிட்ட எப்படி நம்ம க்ளோசிங் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு க்ளோசிங் டெக்னிக்ஸ் இருக்கு. இங்க கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸோட பேசணும். நமக்குள்ள இருக்கிற கான்பிடன்ஸ் ஆப்போசிட் பீப்புளுக்கு தெரிஞ்சிடும். இவர் எவ்வளவு கான்பிடன்ஸா பேசுறாரு, இவரு இந்த சப்ஜெக்ட் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றதை நம்மள பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த கான்பிடன்ஸ் ஓடு இல்லாம அப்படியே நம்மளே வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அவங்க கிட்ட எது கேட்டாலும் நம்மளே ஒரு டவுட் இது வந்து நம்ம ஃபேஸ்ல நம்ம இருந்துச்சுன்னா அவங்க ஐடென்டிஃபை இது பத்தி இவருக்கே தெரியாது போல. இல்ல கூட உடனே அப்ளைன் பண்ணிட்டு சார் இவர் என்னமோ கேக்குறாரு, என்ன சார் அது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அங்க அந்த டீல் உங்களுக்கு க்ளோஸ் ஆகவே ஆகாது. டூ த பிசினஸ் வித் 100% கான்பிடன்ஸ். நம்பிக்கையோட அந்த நம்ம அப்படி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? நம்ம எவ்வளவு பிளட் எவ்வளவு பாயில் ஆகுதுன்றது ஆப்போசிட் பர்சன் கண்டுபிடிச்சிருவாங்க. இவரு எவ்வளவு பேசி எப்படி பேசுறாரு. அண்ட் சம்டைம் பாஸ் அண்ட் லிசன். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளே வட 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 வடன்னு பேசாமலே அவங்க என்ன பேசுறாங்கன்றது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கணும். அதே மாதிரி ஆஃப்டர் ஆஸ்கிங் டோன்ட் டாக் டூ மச் ஆஃப்டர் த கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்டோம் அதுக்கு ஒரு சின்ன குட்டி பதில் தான் சொல்லும் தவிர அதுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவர் அடுத்தது என்ன பேசணும்ன்றது அவர் மறந்துடுவாரு. அதுல வந்து ஒரு ஒரு கேப் வந்துடும். அவர் ஏதோ ஒரு முக்கியமானது நம்ம கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்குவாரு. அது அவர் மிஸ் பண்ணிடுவார். அதுக்காக நம்ம ரொம்ப பேசக்கூடாது. அவங்களுக்கு கேட்கணும். லெட் த ப்ராஸ்பெக்ட் திங்க் அண்ட் ஆன்சர். அவங்க நம்ம யோசிக்க விடணும் அவங்கள. ஒரு ஒண்ணு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னாலும் அவங்க வந்து உடனே அது வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரத்தை கொடுக்காம நம்ம மேலுக்கு மேல மேலுக்கு மேல மேலுக்கு மேல கதை அதுங்க இதுங்க இவருங்க அவர் செக் வாங்கிட்டாரு, இவர் வந்துச்சு இது வந்துச்சு அது உங்களுக்கு என்ன வந்துச்சு அவருக்கு என்னங்க, அவருக்கு என்ன வரப்போகுது அதுதானே, அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அதுதானே, அவரோட பிரச்சனை என்னன்றது, எவ்வளவு ஒரு கஷ்டத்துல அவர் இருக்காரு, அவரோட ப்ராப்ளம் அவருக்கு இருக்கும். நம்மள அச்சீவ்மெண்ட் ஒண்ணு பேசினா உங்களுக்கு சம்டைம் பிடிக்காது கூட. இவருக்கு கஷ்டம், அவரு சந்தோஷமா இருக்காரு. அவரு அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். அப்ப கூட அந்த டீல் க்ளோஸ் ஆகாது. நம்ம எப்படி தெரியுமா? நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு அன்போட ஒரு 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 ஹம்பிளா அவங்க கிட்ட அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போறோம் நம்ம அந்த ஒரு ஒரு ஃபீலோட நம்ம இருந்துகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அவங்க நம்மளோட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. "என்ன பண்றமா இப்படி வந்துச்சு, எனக்கு இப்படி வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்தா என்னங்க? அவருக்கு என்ன வரப்போகுது? அவர் தேடிக்கிட்டு இருக்காருங்க. சம்திங் இஸ் சர்ச்சிங்." அப்ப அவருக்கு நம்ம எந்த ஒரு ரூட்ல சார் இப்படியா இந்த இடத்துல நான் ஹெல்ப் பண்ண முடியும் என்னால இப்படி சார் உங்களையும் அந்த பிரச்சனை இருந்து சோ இந்த மாதிரி அவரோடு நம்ம போனோம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ சின்ன சின்னதா நம்ம பேசணும், ஜாஸ்தி அவங்கள்ட்ட பேச விடணும். அந்த மாதிரி சில ரொம்ப நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணாதான் அந்த டீல் நமக்கு க்ளோஸ் ஆகும். சாஃப்ட் இன்ட்ரெஸ்டட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கொஸ்டின்ஸோட தான் ஆரம்பிக்கணும். பிரசன்டேஷன் கொடுத்தோம்னா ஜாயின் ஆயிடுறீங்களா எப்போ இப்படி அப்படி இல்ல. முதல்ல அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் மூலமா நம்ம கேட்கணும். வாட் டு யூ லைக் மோஸ்ட் அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? இந்த ஆப்பர்ச்சுனிட்டில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு?
கேன் யூ see yourself doing something like this? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க இப்ப ஏதாவது பண்ணியிருந்திருக்கீங்களா? அப்புறமா how would extra income impact your life right now? ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்க பண்ணக்கூடிய வேலையோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு கூடவே வந்தா எப்படி அது உங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு இம்பாக்ட், ஒரு மாற்றம் கொண்டு வருமான்றது பத்தியும், டஸ் திஸ் டைப் ஆஃப் பிசினஸ் மாடல் இன்ட்ரெஸ்ட் யூ? இந்த மாதிரி பிசினஸ் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படியும் முதல்ல இந்த மாதிரி சாஃப்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்கணும். வாட் பார்ட் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸைட்ஸ் யூ த மோஸ்ட்? நான் சொன்னதுல உங்களை ரொம்ப எக்ஸைட் ஆகுனது, உங்களை ரொம்ப அதாவது உற்சாகப்படுத்தினது எது? எது பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம கேட்கணும். இது விட்டுட்டு எடுத்த உடனே இம்மிடியட்டா நீங்க எப்படி செய்றீங்க? ஓகேவா, நாளைக்கு செஞ்சிருங்க, இப்படி கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவங்களுக்கு ஒரு கேப் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கணும். சாஃப்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும். அதுக்கப்புறமா கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் சில குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு கேட்கணும். வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் என்ன கேட்கணும்? இஃப் யூ டிசைட் இஃப் யூ டிசைடட் டு ஸ்டார்ட், would you prefer பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம்? நீங்க உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இது பார்ட் டைமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ஃபுல் டைமா என் கூட டிராவல் பண்ணக்கூடிய டைம் உங்களுக்கு இருக்கா? அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, ஏற்கனவே பண்றதுக்கு இவ்வளவு நேரத்துக்கு கொடுப்போம், இவரோட கொஞ்சம் நம்ம ஸ்பீடா இதுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். இந்த இந்த ஐடியாஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். சோ ஒன்ஸ் இது க்ளோசிங், ஒன்ஸ் த டீல் எங்கேயோ ஒரு ஒரு ஸ்டக்கா இருக்காரு, ஓகே நல்லா இருக்கப்பா, அப்ப அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவை நம்ம தான் வர வைக்கணும். ஹவு மச் எக்ஸ்ட்ரா இன்கம் would you like to earn every month? உங்களுக்கு வந்து ஏற்கனவே சம்பளம் வருது, இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் எவ்வளவு நீங்க சம்பாதிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். அண்ட் அடிஷனல், would you like to start as a customer or a business partner? நீங்க வெறும் கஸ்டமர், ஒரு இன்வெஸ்டரா வந்து மாசம் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து ஒரு ஆட்டோ காம்பவுண்டிங்ல போட்டு ஒரு லாங் டைம் இன்வெஸ்டரா நீங்க இருக்க போறீங்களா? இல்ல என் கூட டிராவல் பண்ணி ஒரு பார்ட்னரா, ஒரு பிசினஸ் பார்ட்னரா என் கூட டிராவல் பண்ண போறீங்களா? அப்படின்னு நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சில குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்புறம், ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் இன்கம் ஆர் லாங் டேர்ம் ஃப்ரீடம்? ஒரு ஷார்ட் டேர்ம், எனக்கு இந்த மாசத்துக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு பணம் வந்தா போறோம்ப்பா, இந்த மாசம் வாடகை கட்டிட்டானே போறோம், இந்த மாதம் பைக் டியூ கட்டிட்டா போறோம். திஸ் இஸ் அண்ட் ஆல் எ ஷார்ட் டேர்ம் இன்கம். பட் அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஃப்ரீடம், அதாவது ஒரு லைஃப் டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுக்கு அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இப்படி சில குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அடுத்தது அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்டலிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங். ஒரு டீல் க்ளோஸ் ஆகணும்னா டெஃபினெட்லி சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. நான் கேட்கறது வேற மாதிரி எல்லாம் சிலது கேட்டுடுவேங்க. அது எல்லாத்தையும் இங்க சொல்ல மாட்டேன். பட் அதுக்கேத்த மாதிரி முதல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் நான் பில்ட் பண்ணிக்குவேன். ஒரு அளவுக்கு அவர் நம்ம கூட வந்துட்டாருன்னா நான் கேட்கிற கேள்விகள் வேற மாதிரி இருக்கும். சோ இங்க அது என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கெட்டிங் ஸ்டார்டட் டுடே? இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எது உங்களை எது நிக்க வைக்குது? எல்லாத்தையும் கேட்டுங்க. வாட்ஸ் த ப்ராப்ளம்? வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ? என்ன, எதுக்காக நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இன்னைக்கே ஆரம்பிக்கலாமே? இவ்வளவு நாள் அது இப்ப ஆரம்பிச்சா அடுத்த செகண்ட் உங்க மீட்டர் ஓடிடும். ஜஸ்ட் பொதுவா ஜஸ்ட் ஜோக்கா சொல்றேன். பட் ரைட் இல்ல, அது நமக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? பட் வாட் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கெட்டிங் ஸ்டார்டட் டுடே? அவரு, இஸ் இட் டைம்? இல்ல உங்களுக்கு நேரம் இல்லையா? மணி இல்லையா? ஆர் சம்திங் எல்ஸ் தட் கன்சர்ன்ஸ் யூ? அவங்களுக்கு கேட்போம், என்ன டைம் இல்லையா சார்? நீங்க பண்ற வேலையில உங்களுக்கு டைம் பத்தாதா? அதனால பண்ண முடியல. இல்ல என்ன பணம் இல்லையா சார்? அப்படின்னு நம்ம எதுக்காக நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நிறைய பீப்புள் சொல்ற பதில் எல்லாம் நிறைய இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஐ டோன்ட் ஹேவ் டைம். எனக்கு டைம் இல்லை. சுத்தமா எனக்கு டைம் இல்ல. சி, ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டைம் இல்லன்றது ஓகே. சோ ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம இருக்கோம். அந்த நேரத்துல வந்து அது முடிச்சாதான் நமக்கு ஒர்க் பண்ண முடியும்னா தட் இஸ் எ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டைம். பட் சுத்தமா எனக்கு நேரம் இல்ல இப்படி சொல்றவங்க சில பேர். ஐ டோன்ட் ஹேவ் மணி இப்படி சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ எனிஒன், எனக்கு யாருமே தெரியாது. சுத்த போய், ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ். ஐ டோன்ட் நோ எனி ஒன்ன்றவங்க உண்மையிலே சொல்றேன், அவங்க அமேசான் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கணும். இங்க இங்க இல்ல.
அப்படி யாருக்காவது தெரியாத ஆள் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு வரணும். இது ஹேண்டிலிங் சொல்லலாம் இங்கேயே. ஐ டோன்ட் ஹேவ் டைம். சில பேர் என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு 24 ஹவர்ஸ், எனக்கு 24 ஹவர்ஸ். நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் ஜாப் பண்றேன். என்ன ஜாப் பண்றீங்க? ஓகே. சார் எத்தன மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? எத்தன மணி நேரம்? சார் எனக்கு ஒரு 8 ஹவர்ஸ். இல்லன்னா எனக்கு ஒரு 10 ஹவர்ஸ். ஓகே சார். அவுட் ஆஃப் 24 ஹவர்ஸ் உங்களோட 10 ஹவர்ஸ் எடுத்துட்டு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு சார்? 14 ஹவர்ஸ் சார். அப்போ நீங்க பண்றது ஜாப் தான் சார் பார்ட் டைம். ஃபுல் டைம் நீங்க பண்றதுக்கு இன்னொரு 14 ஹவர்ஸ் டைம் இருக்கு. அதுல நீங்க தூங்குறீங்களோ, தூங்க மாட்டீங்களோ, குளிப்பீங்களோ, குளிக்க மாட்டீங்களோ, சாப்பிடுறீங்களோ, சாப்பிட மாட்டீங்களோ, 14 மணி நேரம் கடவுள் உங்களுக்கு குடுத்திருக்காரு. யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து நீங்க ரிவீல் ஆகுறதுக்கு பாக்குறீங்களா, அதுல இருந்து ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணுங்க போறோம். அந்த 14 ஹவர்ஸ்ல இருந்து 1 ஹவர் உங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. அப்படின்னு டைம் இல்லாதவங்களுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன். ஐ டோன்ட் ஹேவ் மனி. சார் பணம் இல்லாததுக்காக தானே சார் இங்க வரணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே இங்க வரணும். பணம் இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் ஹேவ் மனி. உண்மையில இவங்கள சில பேர் கேட்பாங்க, ஐ டோன்ட் ஹேவ் மனி. சார் நான் சொல்லட்டுமா சார்? பணம் இல்லன்னு சொல்றீங்க. நான் ஒரு ஒரு ஒண்ணு சொல்றேன். அப்ப பணம் எப்படி வரும்? நான் கேட்பேன். சார் உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு சார். இங்க தான் வொர்க் பண்றாரு. ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட் சார். ஆனா நெறைய பணம் ஊர்ல சொத்து எல்லாம் வச்சிருக்காரு. ஓகே சார். அவரெல்லாம் வந்து நல்ல செட்டில்டு பெர்சன். இங்க ஜாப் பண்றாரு. ஓகே. உங்க கூட தான் வொர்க் பண்றாரு. ஓகே. அவரு வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து இவரு ஓ எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்காரு. எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ வந்து திடீர்னு அவரு வந்து அவரு அவரு ஊருக்கு போற சூழ்நிலையோ, இல்லன்னா வந்து அவருக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபரோ வந்துச்சு சார். அவரு விட்டுட்டு போயிடுறாரு. பட் அவருக்கு அங்க நெறைய இருக்கு சார். கார் வச்சிருக்காரு, 2 பைக் வச்சிருக்காங்க, எல்லாம் பட் இந்த வண்டி கொஞ்சம் குடுத்துணும்னு நெனைக்கிறாரு. ஆனா வந்து அ அவருக்கு தேவையில்ல, பரவால்ல கம்மி பிரைஸ்க்கு குடுத்துறாரு. 1,00,000 வாங்கியிருக்காரு. 1 வீக் தான் ஆச்சு சார். ஒரு 70,000 குடுத்துறாருன்றாரு. நான் பேசி வேணும்னு ஒரு 60,000 முடிக்கிறேன். உடனே பணம் எங்க இருந்து வரும்னு சொல்லுங்க. வந்துரும். கரெக்ட்டா? எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க. 1,00,000 பைக்கு 40,000 கம்மி ஆகுதான்னு பணம் அரேஞ்ச் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? சிமிலருங்க. உங்களுக்கு ஐடியாஸ் நம்ம தான் குடுக்கணும். பணம் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு. அப்ப பணம் எங்கிருந்து வந்தது? இது எல்லாம் சுத்த பொய். ஐ டோன்ட் ஹேவ் மனி. இல்லன்னா அம்மாவ கேட்கணும், அப்பாவ கேட்கணும். அம்மாவ கேட்டு தான் எல்லாம் பசங்க இப்போ லவ் லவ் பண்றாங்க. அப்பாவ கேட்டு தான் ஸ்மோக் பண்றாங்க. அப்பாவ கேட்டு தான் ட்ரிங்க் பண்றாங்க. நான் கேட்டுட்டேன் இந்த மாரி. நான் கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா கேட்கிற கேள்வியா? எல்லாரும் அப்படி கேட்டுறாதீங்க. நான் கேட்பேன். ஸோ வீட்ல கேட்கணும். 18 இயர்ஸ் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணவங்க தான் நம்ம சொல்லப் போறோம். அப்போ வந்து ஒரு டெசிஷன் நீ எடு. அப்புறம் இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுது. இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் உங்களுது. எனக்கு வயசு இவ்வளவு. உனக்கு வயசு கம்மி. இந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா, நீ டெஃபினட்டா நீ ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு போய் அப்பாவ கேட்கணும், அம்மாவ கேட்கணும். அ அ அது அது அப்புறமா சொல்லு. நீ நெறைய பணம் சம்பாதிச்சுட்டு சொல்லு. எல்லாத்தையும் வீட்ல கேட்டுட்டு தான் நம்ம பண்ணல இல்லையா? சோ அதுக்காக அந்த மாரி சில பேர் சொல்றதுக்கு நான் அப்படி பதில் சொல்லுவேன். ஐ டோன்ட் ஹேவ் மனின்றவங்களுக்கு இப்படி சொல்லுவேன். ஐ டோன்ட் நோ எனிஒன். யாருக்கு யாருங்க தெரியாம இருக்கோம் ஒருத்தருக்கு யாருமே. அண்ட் ஐ அம் நியூ டூ திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ் எனக்கு புதுசுங்க. இங்க யாருமே தெரியாது. பேசுங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுங்க. வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுங்க. இந்த மாரி நம்ம தான் வந்து அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம். இன்னும் நெறைய டீப்பா சொல்லலாம். பட் ஒரு அளவுக்கு சொல்லியிருக்கேன். இஃப் வி சால்வ்ட் தட் இஷ்யூ வுட் யூ நான் உங்களுடைய ப்ராப்ளம நான் சால்வ் பண்ணிட்டேன்னு நீங்க ரெடியா? என் கூட சேர்ந்து வொர்க் பண்றதுக்கு நீங்க தயாரா? அப்படின்னு நம்ம கேட்கலாம். அண்ட் வாட் இன்ஃபர்மேஷன் வுட் ஹெல்ப் யூ மேக் எ டெசிஷன்? சோ இன்னும் இதுக்கு ஃபர்தரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா? நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. இப்படி சில கேள்விகள் அவங்கள நம்ம கேட்கலாம். அண்ட் டூ யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் தட் அவர் டீம் கேன் சப்போர்ட் யூ? சார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க கான்ஃபிடன்ஸா ஒரு டீமா எங்க டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கா? சார் நான் தனியா ஒர்க் பண்ண முடியாது. நான் வேலைக்கு போறேன். எனக்கு வேற யாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், சார் ஒரு டீமா ஒர்க் பண்ணோம். நீங்க இல்லன்னா பீப்பிள் அனுப்புங்க. எங்க டீம் இருக்கு. எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு. இந்த மாரி எல்லாம் நம்ம பேசி அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம். அண்ட் கமிட்மென்ட் கொஸ்டின்ஸ்ன்னு சிலது இருக்கும். இந்த கமிட்மென்ட் கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இஃப் ஐ கைட் யூ ஸ்டெப் பை ஸ்டெப், வுட் யூ பி வில்லிங் டூ ட்ரை? ஒருவேளை சார் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிக் குடுக்குறேன். 1, 2 எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். நீங்க ட்ரை 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 அ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அப்படின்னு நம்ம கேட்கலாம். எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு. அண்ட் வுட் யூ பி ஓப்பன் டூ ஸ்டார்ட்டிங் திஸ் வீக்? இந்த வீக் வொர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இல்ல
ஆர் யூ ரெடி டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுடே? இல்ல இன்னைக்கே ஒரு ஸ்டெப்பை எடுக்க பாக்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் நம்ம தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்க எல்லாமே ரெடி ஆயிடுவாங்க. ஆனா சைன் அப் பண்றதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி ஸ்டாப் ஆயிடுவாங்க. அப்ப அவங்க கிட்ட பேசுற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சார் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைட் பண்றேன். நீங்க வாங்க. ஒரு ட்ரையல் எடுங்க. அப்படி நம்ம பேசலாம். இல்ல உங்களுக்கு என்ன இந்த இந்த வாரத்துல அதாவது அப்போ அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது, சார் இந்த வாரத்துல பண்ணிடலாமா? இல்ல இன்னைக்கே பண்றதுக்கு என்ன ப்ராப்ளம்? இன்னைக்கே ஒரு ஒரு ஸ்டெப் எடுங்களேன். பண்ணுங்க சார் எவ்வளவு பண்றோம் இன்னைக்கு பண்ணலாம். அப்படின்னு அவங்கள வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடணும். கேன் யூ கமிட் a few hours per week to build this? அதாவது நேரம் இல்லை அப்படி இப்படி சார் ஒரு 1 hour ஒரு நாளுக்கு 1 hour கொடுங்க. இல்ல வாரத்துல ஒரு 3 hour கொடுங்க. நம்ம ஈஸியா வந்து ஒரு டீம் பில்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு கமிட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது அதுல வந்து அவங்க கம்ஃபர்ட் ஆவாங்க. would you like to lock your spot in our team now? அப்புறம் தான் நவ் பண்ணோம். சார் இம்மிடியட்டா ஒரு 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 பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு நல்ல பிசினஸ் வருது நாளுக்கு. ஒருவேளை அது ரொம்ப ஓவர் ப்ராமிஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை நம்ம காமன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நான் இமீடியட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கும் நீங்க வந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கமிட்மெண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஃபைனல் க்ளோசிங் கொஸ்டின்ஸ். இதுதாங்க ஃபைனல் க்ளோசிங் கொஸ்டின்ஸ். இப்ப கேட்கணும். அப்பதான் இந்த ஃபைனல் க்ளோசிங் எவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமா தான் ஃபைனல் க்ளோசிங் வரணும். ஷுட் வி கெட் யூ ரிஜிஸ்டர் நவ்? நான் இப்ப பண்ணிட்டுமா? டாலர்ஸ் ரெடியா இருக்கு. நீங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நம்ம இப்ப பண்ணிடுவோம். அப்போ ஃபைனல் க்ளோசிங் வந்து அவங்களே வந்து ஒரு மூமெண்டம் கொண்டு வந்துடணும் நம்ம. ஓகேவா? தென் would you like to start with $100 or $1000? எதுல நீங்க எந்த பேக்கேஜ் எடுத்துக்கோங்க? 100ல வந்து ஒரு பாப்பீங்களா? அதுக்கப்புறம் வேணுமென இது டாப் அப் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப 1000 பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த மாதிரி அப்ப அவங்களுக்கு அந்த ஐடியா நம்ம தான் கொடுக்கணும். இல்லைன்னா 100ல ஸ்டக் ஆயிடுவாங்க அவங்க. அப்ப 1000 வரைக்கும் போனா அப்போ அந்த இடத்துல நம்ம சொல்றோம் சார் 1000 பண்ணீங்கன்னா டெய்லி எவ்வளவு வரும் சார்? ஏன் சார் டைம் ஒரு ஒரு நாள் எதுக்கு சார் வேஸ்ட் பண்ணுங்க? ₹100 ஒரு நாளுக்கு வர்ற இன்கமோட அதாவது $100 $1000 வர்ற இன்புட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்ம தான் அந்த இன்ட் கொடுக்கணும். அண்ட் ஃபைனலா டு யூ வாண்ட் டு மீ ஷோ யூ த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு ஜாயின்? அதாவது இமீடியட்டா எப்படி ஜாயின் ஆகணும் சொல்லட்டுமா? அப்போ போன் எடுத்து உடனே அவருக்கு டோக்கன் பாக்கிட்டோ இல்லைன்னா ஏதாவது ஓப்பன் பண்ண அந்த மூமெண்டம் நம்ம ஃபைனல்ல கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தாதான் அவங்க வந்து இமீடியட்டா இல்லைன்னா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு என்ன ஆகும்னா தென் அண்ட் தேர் சம் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அது அந்த ஃபைனல் மூமெண்டம் நம்ம தான் கொண்டு வரணும் அவங்களுக்கு. அண்ட் ஆர் யூ ரெடி டு பிகம் பார்ட் ஆஃப் அவர் டீம்? நீங்க நம்ம டீம்ல பார்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அண்ட் சார் டெஃபினட்டா சார் இட்ஸ் டைம் டு டேக் கிசான் ஃபார் ப்ராஜெக்ட் ஆஸ் யுவர் அனதர் சோர்ஸ் ஆஃப் டெய்லி இன்கம். அவங்களுக்கு சொல்லணும். சார் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, சம்பளம் பத்தல, அதுக்கு இந்த டியூ கட்ட முடியல, இது கட்ட முடியல சார். இதுதான் சார் ரைட் டைம் சார். கிசான் ப்ராஜெக்ட் கையில எடுங்க சார். உங்களுக்கு ஒரு அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டெய்லி வரும் சார். எவ்ரிடே சார், எவ்ரி ஹவர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைனல் க்ளோசிங் வந்து அவங்களுக்கு சொன்னாதான் அப்ப அவங்க பணம் இருக்கும். வேற எதுக்கோ செலவு பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது தெரியாத இதுல வந்து ஏமாந்துடுவாங்க. பட் நல்லது டைம் எடுக்கும். கிசான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லது. அதனாலதான் நமக்கு ஆல்வேஸ் டைம் எடுக்கும். இதுவே மத்த கம்பெனில ஆல்வேஸ் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிவர்ஸ் அப்படிதான். பீப்புள் வில் அட்ராக்ட் நெகட்டிவ் வந்து ஃபாஸ்ட் அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அது வந்து ஒரு லா. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நல்லதுக்கு வந்து ஸ்லோவா அட்ராக்ட் ஆவாங்க. இல்லைன்னா நாட்டுல எல்லாமே நல்லவங்க இருப்பாங்க. அப்போ கெட்டவன் ஒருத்தன்னு இருக்க மாட்டான். சோ எல்லாம் நல்லது இருந்துச்சுன்னா இப்ப இந்த பூமி தாங்காது. அதனால அவங்களும் இருக்கணும், இவங்களும் இருக்கணும். அது பாட்டுல பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் நமக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்மள மாதிரி இன்னும் நிறைய நல்லவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நம்ம பார்க்கணும். அண்ட் க்ளோஸ் த டீல் ஆன் த ஸ்பாட். சம்டைம் ஒரு மொமெண்டம் வந்துச்சுன்னா அந்த டீல் ஸ்பாட்லயே முடிச்சிடணும். அதுக்கு வந்து எந்த வாரம் சார் நல்லா இருக்கும் சார், புதன்கிழமை சூப்பரா இருக்கும் சார், செவ்வாய்க்கிழமை நல்ல நோ, எல்லா டே இஸ் குட் டே. டக்குன்னு அந்த டீல் நம்ம முடிச்சிடணும். ஸோ அப்படி முடியலன்னா டு த ஃபாலோ. அந்த டீல் நம்ம க்ளோஸ் ஆகலைன்னா என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். ஃபாலோ டெக்னிக்ஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோன்றதுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் மாடியூல்ஸ் இருக்கு. அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் திஸ் டே. டெஃபினட்டா நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா வந்தவங்க சில பேர் யாராவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம அடுத்த செஷன் நம்ம யாராவது ஷேருங்கன்றதை நம்ம பார்ப்போம். எனி நியூ பீப்புள் வந்தீங்கன்னா, நியூ பீப்புள் ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட். உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கலாம். எதை இன்னைக்கு புரிஞ்சுக்கிறத பத்தி நீங்க சொல்லலாம். உங்க புரிதல். ஸோ
டெஃபினட்டா அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ கேன் யூ ரேஸ் யாராண்ட பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு அன்மியூட் பண்ணி நம்ம பேசுவோம். லெட்ஸ் பேசலாம். தேங்க்யூ. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரிச் ஏ வேலு காவேரி பட்னம் ஐ திங்க் சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். வேலு சார் பேசலாம். வேலு சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். ஓகே. பன்னீர் செல்வன், சந்திரசேகரன், ஒரு நிமிஷம் சார் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். சார் சந்திரசேகரன் சார் பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், கேக்குது. நல்லது சார். எனக்கு இன்னைக்கு நான் ஒட்டஞ்சத்திலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். மாரிமுத்து சாருடைய டீம், தாராபுரம் மாரிமுத்து சார் சாருடைய தெரியும் டீம். சார், நான் உங்களை வட்டஞ்சத்திரத்துல நான் மீட் பண்ணிருக்கேன். உங்களை எஸ் மீட் சார். பண்ணிருக்கேன். இன்னைக்கு நடந்த செஷன்ல எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், எனக்கு நல்ல ஒரு லேர்னிங் வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 5 பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதை நான் இதுவரையும் நான் ஃபாலோ பண்ணல. அப்ஜெக்ஷன் சொல்றவங்ககிட்ட நம்ம எந்த மாதிரியான ஹேண்டில் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் சொல்லி ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் புதுசாக லேர்ன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபைனல் க்ளோசிங் கொஸ்டின்ஸில் கூட ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும், அந்த ஒரு மொமெண்டம் தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு புதுசாக லேர்ன் பண்ணிட்டேன் சார். இந்த மாதிரி ஒரு லேர்னிங் எனக்கு புதுசாக கிடைச்சதுக்கு இந்த கீ சிஸ்டத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சந்திரசேகர் சார். தேங்க்யூ வெரி மச். ஸோ டைம் 7:43 ஆயிடுச்சு. யாராவது இன்னைக்கு கேட்டவங்க யாராவது பேசணும், இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க யாரா இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். தென் இல்லைன்னா ஸ்டேட் டு த ஃபவுண்டர்ஸ் யாராவது பேசிட்டு தென் we can close the session. நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஏர்லியாவே நம்ம இன்னைக்கு இனி ஃபவுண்டர் ரவி சார், நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். ரவி சார் பேசலாம் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் எம்பிஆர் சார். குட் மார்னிங் சார். வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். டுடே எக்ஸலண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம 1 ஹவர்ல கொடுக்குற ப்ரோக்ராம் கிடையாது, 1 டே ஃபுல்லா லைவ்ல கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமை இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து நோட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. அதாவது உங்களோட ட்ரைனிங் அப்படின்னாலே நான் வந்து எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளவு நாலேஜ் நான் எடுத்துப்பேன். அழகா வந்து நேம் லிஸ்ட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்பர் 1 அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க. அடுத்தது வந்து பிஸ்னஸுக்கு போகணுன்னா பிஸ்னஸ் கிட்டோடு போகணும், எல்லா டூலோடு போகணுன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காண்டாக்ட் யுவர் டைரக்ட், நம்மளோட டைரக்டாக வந்து டைரக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்தீங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் 4 டைரக்ட்டு, அதாவது ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைரக்டாவது வந்து சைன்அப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி நம்மளோட ரேங்க் இன்கம் வந்து எப்படி வந்து ஹைலைட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் 3 ரேங்கை முடிச்சோம் அப்படின்னா நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு ஸ்ட்ராங்காக சொன்னீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த என்ன சொல்றது, அருமையான அந்த பாயிண்ட், நம்ம டீமை வந்து எப்படி ரிவ்யூ பண்ணணும், டீம் மீட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களோட ஒரு எப்படி வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளைனோட இன்கம் ஜோன், அதாவது வந்து அது மாரீஸ்வரன் சாரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அழகாக நீங்கள் அந்த பிளானை கொடுத்தீங்க. தென் அடுத்தது கீ சிஸ்டத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், கீ சிஸ்டத்தை எப்படி வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, மெசேஜ் எப்படி கொடுக்கறது, ஜூம் மீட்டிங் எப்படி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது, ஆல் ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அழகாக வந்து கிசான் ப்ரோவை வந்து உள்ளே மெர்ஜ் பண்ணீங்க, இந்த ரேங்க்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது கிசான் ப்ரோவுக்குள்ளே வந்துட்டு அதில் வந்து க்ளோசிங் டெக்னிக் வந்து இன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க சார். உண்மையிலே இந்த க்ளோசிங் டெக்னிக்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுவாங்க சார்,
க்ளோசிங்கில் வந்து கோட்டை விட்டுருவாங்க சார். அதில் வந்து க்ளோசிங்கில் வந்து நம்ம வந்து கேட்டகரி ஆஃப் அதாவது கேட்டகரி பீப்புளை வந்து எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி அழகாக சொன்னீங்க. அவங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அசோசியேட்ஸு, பார்ட்னரு, கிளாஸ்மேட்ஸு, ஸ்ட்ரேஞ்சர்ஸு, இவங்களை எல்லாத்துக்குமே நம்ம வந்து கேட்டகரி பண்ணி அவங்கள அழகாக பீப்புளை பிரித்து பிஸ்னஸ் எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆஸ்க் கொஷின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ஒரு சப்ஜெக்டை போட்டு அழகாக ஒரு ஸ்லைடை போட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த ஆஸ்க் கொஷினை கூட எப்படி சாஃப்டாக கொஷின் பண்ணுறது, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு அப்படியே மென்மையாக அவங்கள வந்து அப்படியே கொஷின் கேட்டு எப்படி உள்ளே கொண்டுட்டு வருதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி குவாலிட்டியான கொஷின்ஸ் நம்ம கேட்கணும், குவாலிஃபிகேஷன் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக ஒரு கொஷின் மார்க் போட்டு ஒரு அழகாக வந்து கிசான் ப்ரோ வந்து மெர்ஜ் பண்ணீங்க. தென் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்ஷனை எப்படி வந்து ஹேண்டிலிங் பண்ணுறது, இன்னைக்கு சந்திரசேகர் சார் வந்து நம்மளுடைய மாரிமுத்து சார் டீமில் வந்து அழகாக அவங்க வந்து நான் வந்து சார் இந்த ஹேண்டிலிங் கொஷின்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. அவர் கற்றுக்கிட்டாங்களோ இங்கே இருக்கிறவங்க கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் பயங்கரமாக நாலேஜ் எடுத்து கற்றுக்கிட்டேன். அந்த ஹேண்டிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. அதே மாதிரி கமிட்மெண்ட்டோட ஒரு கொஷினை கேட்கணும். அவங்களுக்கு வந்து அதை அழகாக வந்து அந்த ஸ்லைடு போட்டு கமிட்மெண்ட் கொஷின்ஸ் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற கொஷின்ஸை வந்து அழகாக கொஷினை கேட்டு 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 அவங்கள எப்படி க்ளோசிங் கொண்டு வருதுன்னு சொன்னீங்க. ஃபைனல் க்ளோசிங் கொஷின்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபைனலாக என்னென்ன கொஷின் கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த கொஷின்ல இருந்து அவங்கக்கிட்ட ஆன்சர் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி க்ளோசிங் பண்ண சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அந்த டீல் ஸ்பாட்டில் முடிக்கணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. எப்பயுமே 1 வீக் 10 டேஸு நல்ல நாள் புதன்கிழமை அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம யாரை மீட் பண்ணுறோமோ அன்னைக்கு அவருக்கு நல்ல நாள், அன்னைக்கே ஸ்பாட்டில் க்ளோசிங் பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லி ஃபினிஷ் பண்ணீங்க. அதை விட ரொம்ப முக்கியம் ஃபாலோஅப். இந்த ஃபாலோஅப் அப்படிங்கிறத இந்த டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் செஷனில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை க்ளோசிங் பண்ணீங்க. உண்மையிலே ரியலி 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 எக்ஸலண்ட் ட்ரைனிங்கு. இதுக்காக நான் 10,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருந்தா கூட எனக்கு இப்படிப்பட்ட ட்ரைனிங் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட் நான் கொடுத்த அந்த $10 கீ சிஸ்டத்தில் வருஷத்துக்கே $10 கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற காசில் எனக்கு இவ்வளோ நாலேஜ் கிடைச்சது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இந்த நாளை என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 106 பேர் நம்ம இன்னைக்கு இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். இந்த 106 பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கிசான் ப்ரோ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை சதீஷ் சாங்வாங் சார் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஆர்ஆர் ரவியும் ஜோஸ் சாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே இருக்கிற ஃபவுண்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி இப்படி ஒரு பிளானை கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது இல்லை. நம்மளுடைய குலதெய்வம் இந்த பிஸ்னஸை நம்ம கையில் கொடுத்துருக்கு. இந்த பிரபஞ்சம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த ட்ரைனிங்கில் எத்தனை பேர் டைரி எடுத்து பேனா எடுத்து நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் காவேரிப்பட்டினத்தில் காவேரி சார் வந்து இன்னைக்கு அற்புதமாக இந்த ட்ரைனிங் எல்லாம் டெய்லி டைரியில் நோட் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. நான் அவருக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி யாரெல்லாம் டைரியில் எழுதி நோட் பண்ணி இதை திரும்ப 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 பார்க்குறீங்களோ, திரும்ப திரும்ப கேட்குறீங்களோ, அவங்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிச்சிடலாம். கிசான் ப்ரோங்கிறது ஒரு அமுத சுரபி மாதிரி அல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் கிசான் ப்ரோவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கும் போதும் கொட்டுது, நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க பணம் கொட்டுது, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க பணம் கொட்டுது. நீங்கள் தூங்கும் போதும், நீங்கள் பேசும்போதும், நீங்கள் நடக்கும் போதும், நீங்கள் இதை பற்றி திங்க் பண்ணும் போதும், இதை பற்றி திங்க் பண்ணாத போதும் ஒன்ஸ் உள்ளே என்டர் ஆகிட்டீங்கன்னா பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பணத்தை யார் கொடுக்குறாங்கன்னா ஒரு சிஸ்டம் கொடுக்குது. டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற ஃபுல்லி சிஸ்டம் கொடுக்குது. எம்டி கொடுக்கல, இங்கே இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ் கொடுக்கல, இங்கே இருக்கிற சீனியர் கீ டைரக்டர்ஸ் கொடுக்கல, இந்த சிஸ்டம் கொடுக்குது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப நம்ம லைஃப்பில் கிடைக்குமானா எனக்கு தெரியல. இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கீ சிஸ்டம் இருக்குது. உங்கள் டீமில் இருக்கிற எல்லாரையுமே கீ சிஸ்டத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணுங்க. இந்த கீ சிஸ்டத்துக்குள்ளே வருஷத்துக்கு $10 அப்படிங்கிறது அதாவது ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீ குடிக்கிற காசில் நம்ம செம்மைப்படுத்திக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி டிசிப்ளினாக இருக்கணுங்கிறத கற்றுக்க முடியும்.
டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கற்றுக்க முடியும், பணம் சம்பாதிக்கிறத பற்றி கற்றுக்க முடியும், பணம் சம்பாதிக்கிறத எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்க முடியும், எப்படி அசட்டை கிரியேட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்க முடியும், உங்கள் குடும்பத்தை எப்படி நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறத கற்றுக்க முடியும், உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு எப்படிலாம் முறையாக செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இந்த கீ சிஸ்டம் உங்களுக்கு ரெகுலராக கற்றுக் கொடுக்குது. வாங்க, எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கலாம். இன்னைக்கு நான் கர்நாடகாவில் இருக்கேன், தும்கூரில். நேற்று எக்ஸலண்ட்டாக லீடர்ஸ் ப்ரோக்ராமை மீட் பண்ணேன். இன்னைக்கு ஒரு 20-25 லீடர்ஸ் எல்லாமே எங்கூட 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் இருக்கக்கூடிய லீடர்ஸ் நான் இன்னைக்கு திரும்ப அகைன் மீட் பண்றேன். அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில சாதனை பண்ணவங்க. அதாவது கர்நாடகா அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் உள்ள ஏரியா. கர்நாடகாவில் நான் பிஸ்னஸை பற்ற வச்சு விட்டேன் அப்படின்னா கர்நாடகாவில இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஆந்திரா போகும், தெலுங்கானா போகும், மகாராஷ்டிரா போகும், நார்த் இந்தியா போகும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டீம் கமிட் ஆயிருக்காங்க. மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க போறோம். ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஜெயிக்கிற நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். வாங்க, நில்லுங்க, பெருசா ஜெயிப்போன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் மிஸ்டர் கார்த்திக்கு இந்த நேரத்துல மனதார நன்றி உணர்வோட நன்றி கூறி, என்ன வழி நடத்தக்கூடிய என்னுடைய மென்டார் மிஸ்டர் ஜோஸ் சாருக்கு இந்த நேரத்துல மனதார நன்றி உணர்வோட நன்றி கூறி, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்த எம்பிஆர் சாருக்கும், இங்க இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸுக்கும், இங்க இருக்கக்கூடிய சீனியர் கீ டைரக்டர்ஸுக்கும், இங்க இருக்கக்கூடிய கீ டைரக்டர்ஸுக்கும், இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள் கூறி, நீங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை வேண்டி விடைபெறுகிறேன். வெற்றி நிச்சயம். See you on the top. Thank you, thank you, thank you MPR sir. Thank you ரவி சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அப்புறம் வந்து நம்மளோட ஜோஸ் சார் இன்வைட் பண்ணுவோம். ஜோஸ் சார் நீங்க பேசலாம் சார். சீனிவாசன் சார், ஜோஸ் சாருக்கு போஸ்ட் கொடுக்கல நீங்க. சார் ஜோஸ் சார், வெல்கம் சார். குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது எம்பிஆர் சார் உங்களுடைய ப்ரெசன்டேஷன். சண்டே ஸ்பெஷல், ரியலி கிரேட். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. இதை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு மட்டுமே இருக்கிறோம், அதை அப்ளை பண்றது இல்லை. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா ரவி சார் சொன்ன மாதிரி பணம் கொட்ட தான் போகுது. ஒர்க் பண்றவங்க இந்த டெய்லி கத்துக்கிட்டதை அப்ளை பண்றவங்களுக்கு காசு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு நம்மளுடைய டீம்ல எத்தனை பேர் அட்டன் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணும். உங்க டீம்ல 100 பேர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெருசு இல்ல, எத்தனை பேர் இந்த ப்ரோக்ராம்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெருசு. அவங்க தான் வந்து இந்த பிசினஸ் சிறப்பா பண்ணுவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அதே நேரத்துல வந்து நம்மளுடைய கிரேட் சீனியர் டைரக்டர் மிஸ்டர் அவுலா ஷாம்பாபு சார் வந்து நேற்று நைட்டு ரேங்க் 2 அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் அவுலா ஷாம்பாபு சாரை வந்து வெல்கம் பண்ணலாம். ஏன்னா கடந்த ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் ரேங்க் 1 முடிச்சாங்க. ஸோ அடுத்த 5 டேஸ்ல வந்து ரேங்க் 2 வந்திருக்கிறாங்க. உண்மையாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு சார். ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய டீம், தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய டீம் வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமா அவங்களை வெல்கம் பண்ணலாம். வெல்கம் அவுலா ஷாம்பாபு சார். கொஞ்சம் அன்மியூட் பண்ணி கொடுங்க அவருக்கு. ஷாம்பாபு சார், సార్ హ్యాండ్ రైజ్ చేయండి సార్. శ్యాంబాబు గారు. హలో. యా, ఓకే. కంగ్రాచులేషన్స్ సార్. Thank you, sir. Thank you, sir. Joe, sir, very thank you much, sir. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷாம் பேசுகிறேன். லாஸ்ட் 5 days தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு தான் நான் செகண்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐ தேங்க் டு மை காட். செகண்ட் வந்து ஐ தேங்க் டு ஜோஸ் சார். அவரோட சப்போர்ட் வந்து நார்மலாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்கு அவரோட சப்போர்ட் விஷயம் நான் வந்து ஒரு டைம் வரும்போது சொல்ல போகிறேன் கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி ப்ரோ வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு 10 days ஒர்க்கு செய்ய முடியல சில விஷயத்தினால. ஸோ நியர்லி ஜஸ்ட் ஒரு 15 days ஒர்க்கு தான். அதுக்குள்ள வந்து செகண்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா தெலுங்கானையும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டே இருக்கிறேன். நல்ல லீடர்ஸ் வந்து வராங்க வந்துட்டே இருக்கிறாங்க. எம்பிஆர் சாரையும் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ண போறாரு. நாங்கள் சேர்ந்து ஸோ ஆந்திரா தெலுங்கானா நல்லா டெவலப் பண்ண போகிறோம். ஸோ நான் எனக்கு வந்து தமிழ்நாடுலையும் டீம் செட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வரப்போகிற காலத்தில் பெருசாக இந்த ப்ராஜெக்டில்
நல்லா டெவலப் பண்ண போறோம்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கர் சொல்லலாம். ஒரு ப்ரொஃபஷனலா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இட்ஸ் மை பிஸ்னஸ். இது வந்து என்னோட ஓன் பிஸ்னஸ். அதுக்கு நான் எப்படி என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஏன்னா இட்ஸ் மை பர்சனல் பிஸ்னஸ், ஓன் பிஸ்னஸ். ஸோ இன்னைக்கு சார் சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணே ஆகணும். ஏன்னா என்ன லைஃப், இட்ஸ் மை லைஃப். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சார் சொன்ன எம்பிஆர் சொன்ன ட்ரைனிங் கிளாஸஸ்ல எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ணே ஆகணும். ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ఎంబీఆర్ సార్, థ్యాంక్ యూ. థ్యాంక్ యూ శ్యాంబాబు గారు. ఫ్యూ వర్డ్స్ ఇన్ తెలుగు ఇఫ్ యూ కెన్. తెలుగా సార్? రెండు మాటలు తెలుగులో మాట్లాడండి సార్. తెలుగు ఓకే సార్. ఉన్నారా సార్? అందరికీ నమస్తే తెలుగు పీపుల్ ఫ్రెండ్స్. ఉన్నారు. ఒక 2 మాటలు మీ సక్సెస్ తెలుగులో చెప్పండి. ఫ్రెండ్స్ అందరికీ నమస్తే. ఫ్రెండ్స్, నేను శామ్ చెన్నైలో ఉంటున్నాను. బట్ ఆంధ్ర తెలంగాణలో తెలుగులో బిజినెస్ డెవలప్ చేస్తా ఉన్నాం. బుధవారం తెలుగు మీటింగ్ చేస్తున్నాం. సండే కూడా చేయాలని ట్రై చేస్తున్నాను సపరేట్ గా. ఓకే ఫ్రెండ్స్, నేను ఇది బిజినెస్ స్టార్ట్ చేసి ఒక 15 రోజులు, 2 వీక్స్ అండ్ అబౌవ్ అంతే. స్టార్టింగ్ లో నుంచి చేయలేకపోయాను కొన్ని కారణాల వల్ల. ఒక 5 రోజుల ముందే ఫస్ట్ ర్యాంక్ అచీవ్ అయ్యాను. సో ఈ నెక్స్ట్ ఈ 5 days గ్యాప్ లో కూడా సెకండ్ ర్యాంక్ అచీవ్మెంట్ చేయగలిగాను. ఐఎమ్ వెరీ మచ్ థ్యాంక్ టు మై గాడ్. అట్లానే జోష్ సార్ చేసే సపోర్ట్ కానీ నాకు అన్ని చాలా గొప్ప విషయాలు. నేను ఆయనకి చాలా థ్యాంక్స్ చెప్పాలి. నేను மாட்டல காது, அது பணியில చూపించాలి. నేను என்னோட வேலை கிராட்டிடியூட் வந்து ஒர்க்ல காட்டணும். அதுதான் என்னோட ఎన్నం. ఆంధ్ర తెలంగాణలో బాగా డెవలప్ చేయడానికి ప్రయత్నం చేస్తున్నాం. ఎంబీఆర్ సార్ కూడా, ఆయన కూడా మంచి కాన్సన్ట్రేట్ చేస్తున్నారు. చేయాలి ఫ్రెండ్స్. మంచి ప్రాజెక్ట్ మనకి దొరికింది, రియల్ ప్రాజెక్ట్ దొరికింది. ఇంతవరకు డీసెంట్రలైజ్డ్ అని మాట్లాడతారు. క్రిప్టోలో అది నార్మల్ విషయం. డీసెంట్రలైజ్డ్ అనేది కాయిన్ ఖచ్చితంగా డీసెంట్రలైజ్డే. క్రిప్టో అంటేనే డీసెంట్రలైజ్. సో అది కరెక్ట్ గా చేయాలి. అది చాలా మంది చేయడంలే ఓనర్స్. సో అట్లనే మనకి రిటర్న్స్ ఇచ్చే ప్రాజెక్ట్, రిటర్న్స్ ఇచ్చే సాఫ్ట్వేర్ ని కూడా డీసెంట్రలైజ్ చేయడం అనేది ఇది ఫస్ట్ టైం జరిగింది. క్రిప్టో ఇండస్ట్రీలో, నెట్వర్కింగ్ సిస్టమ్ లో ఇంతవరకు ఎవరు చేయలేదు. చేశారని అబద్ధం చెప్పుకుంటూ వచ్చారు. బట్ మనం ఫిజికల్ గా రియల్ గా చూస్తున్నాం డిసెంట్రలైజ్డ్ గా. సో ఇట్స్ ఎ గ్రేట్ థింగ్. సో ఇట్లాంటి మంచి రిటర్న్స్, ఇట్లా కాయిన్ గ్రోత్ అయ్యే అవకాశాలు, ఖచ్చితంగా రిటర్న్స్ వచ్చే అవకాశం. సో ఇది ఒక బ్యూటిఫుల్ అద్భుతం, ఒక వండర్ అని చెప్పాలి. దీన్ని ఖచ్చితంగా అందరం బాగా వాడుకోవాలి మనం. సో అప్పుడు ఏంటంటే కరెక్ట్ గా సబ్జెక్ట్ నేర్చుకున్నామా, సో ఎదుటి వ్యక్తికి కరెక్ట్ గా చెప్పగలిగామా, ఇలాంటి విషయాల పట్ల మనకి మంచి అవగాహన ఉందంటే అసలు మన కోటీశ్వరులమే. బిజినెస్ లో 100% కోటీశ్వరులు అవ్వడానికి మంచి ఛాన్స్ ఉంది. వెరీ షార్ట్ పీరియడ్ అవ్వచ్చు. మనం స్పీడ్ గా వర్క్ చేయగలిగితే, ప్లాన్ చేసుకోగలిగితే, ఈరోజు సార్ చెప్పిన విషయాలు మనం పక్కాగా ఫాలో అవ్వగలిగితే ఖచ్చితంగా వెరీ షార్ట్ పీరియడ్ లో కోటీశ్వరులు అవ్వగలుగుతాం. థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్. థ్యాంక్ యూ శ్యాంబాబు గారు. థ్యాంక్ యూ. మీకు కొంచెం శ్రమ ఇచ్చాము, 2 లాంగ్వేజ్ లో మీరు మాట్లాడవలసి వచ్చింది. థ్యాంక్ యూ once again. ரெண்டு ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதனால 2 லாங்குவேஜ்ல பேச வேண்டியதாயிடுச்சு. 3வது ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது உங்களை 3 லாங்குவேஜ்ல பேச வைப்பாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிவன். டுடே ஒரு இன்றைய நாள் ஒரு இனிய நாளா இருக்கட்டும் எல்லாருக்கும். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ கிரேட் டே. So we can wind up the session. Srinivasan sir.